வான்புகழ் வடத்தமிழ் மந்தத்தின் சார்பில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தியாகி சங்கரலிங்கனார் அவர்களுடைய நினைவு விழா நடைபெற்றிருக்கிற திருமதிப்பிற்குரிய ஐயா பிபிஎஸ் யோகன் அவர்களே, இந்த மன்றத்தினுடைய செயலாளர் தமிழ் மீது மாறாத காதல் கொண்டிருக்கிற ஐயா முருகேசன் அவர்களே, இந்த மன்றத்தின் பொருளாளர் இதயம் முத்து அவர்களே, என் வாழ்வில் நான் வியந்து மதித்து பாராட்டுகிற மாமனிதர்களுள் ஒருவராக திகழ்கிற ஐயா பேராசிரியர் திருமாவளவன் அவர்களே, அரங்கில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தமிழ் உணர்வாளர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரும் என் அன்பு கலந்த கணக்குகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுநகருக்கு வந்ததற்கு பிறகுதான் இன்றைய நிகழ்ச்சியின் சூழ்நிலையை நான் பார்த்தேன். எனக்கு அவர்கள் முன்கூட்டியே அனுப்பியிருப்பார்கள். ஆனால் நான் வீட்டிலிருந்து புறப்பட்டு கேரளாவுக்கு சென்று நிகழ்ச்சிகளை எல்லாம் முடித்து வருகிற காரணத்தினாலே அந்த சூழ்நிலையை நான் பார்க்கிறேன். இங்கே வந்ததற்கு பிறகுதான் சங்கரலிங்கனாரினுடைய நினைவையும் சேர்த்து நடத்துகிற விழா என்பதை நான் அறிந்து கொண்டேன். என்றால் என்னிடத்தில் தலைப்பு கேட்டபோது மொழியும் சமூகமும் என்கிற தலைப்பில் உரையாற்றுகிறேன் என்று மட்டும்தான் குறிப்பிட்டிருந்தேன். இங்கே வந்ததற்கு பிறகு சங்கரலிங்கனார் அவர்களுடைய நினைவை போற்றுகிற வகையில் இந்த நிகழ்வு நடக்கிறது என்பது நம் எல்லோருக்கும் ஒரு பெருமித உணர்வு. அவரை நாம் இழந்திருக்கிறோம் என்கிற துயரத்தை காட்டிலும் ஒரு கொள்கைக்காக மாட்டு போன ஒரு மாமனிதனின் நினைவை போற்றுகிற பெருமிதத்தோடும் உங்கள் நான் இருக்கிறேன். அதற்கு முன்பாக இன்னொரு துயர செய்தியையும் முதலில் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். நீங்கள் அத்தனை பேரும் வருகிற போது செய்தியை பார்த்து வந்திருப்பீர்கள். இன்றைக்கு பகலில் 224 பேரோடு பயணம் செய்கிற விமானம் நொறுங்கி ஏறத்தாழ 100 உடல்களை கண்டெடுத்திருக்கிறார்கள். எகிப்து நாட்டிலிருந்து ரஷ்யாவுக்கு வானத்திலே பறந்து கொண்டிருந்த அந்த விமானம் சினாய் என்கிற இடத்தில் கீழே விழுந்து நொறுங்கி ஏறத்தாழ 224 பேரும் இறந்து போய்விட்டார்கள் என்பது போன்ற செய்தி, துயர செய்தி வந்திருக்கிறது. எகிப்தியர்களுக்கும் ரஷ்யர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்றால் எல்லோரும் மனிதர்கள் என்கிற அந்த தொடர்பே போதுமானது என்கிற அந்த எண்ணத்தில் தலைவர் அவர்களின் அனுமதியோடு இந்த அவையிலே இருக்கிற நாம் அனைவரும் மாண்டு போன அந்த மனிதர்களுக்காக ஒரு நிமிடம் இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன். யாரும் ஊரே யாவரும் கேளு என்பதை வெறும் பாடல் வரிகளில் மட்டுமில்லை, எப்போதும் இதயத்திலும் தேங்கி வைத்திருக்கிற இனம் தமிழ் இனம் என்கிற அந்த உணர்வோடு அந்த துயரத்தை பகிர்ந்து கொண்ட இந்த வேளையில் உங்கள் முன்னால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பில் அதற்கும் முன்பாக சங்கரலிங்கனார் அவர்களின் நினைவில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வணிகத்துறையில ஈடுபட்டிருக்கிற பெரியவர்கள், நண்பர்கள், இன்றைக்கு இந்த தமிழ் துறைக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் மொழிக்குமான தொண்டாக இந்த மன்றத்தை நடத்துகிறது. இந்த மன்றத்திற்கு பெயரே வழக்கமான பெயர்களிலே இருந்து வேறுபட்டு வான்புகழ் வளர்ந்தமிழ் மன்றம் என்று பெயர் சூட்டியிருந்தது. பொதுவாக தமிழ் மன்றம் என்றுதான் சொல்லுவோம். நான் நினைக்கிறேன் ஐயா முருகேசன் அவர்களுக்கு வெறுமனே தமிழ் மன்றம் என்று சொன்னால் ஒரு நிறைவு வராது. எனவே வான்புகழ் வளர் தமிழ் என்கிற அந்த அடைமொழிகளோடு சேர்த்து நடத்தப்படுகிற இந்த மன்றத்தில் வணிகத் துறையிலே இருக்கிற பெருமக்கள் முழுமையான ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை நான் வருவதற்கு முன்பே கூட தெரிந்து கொண்டேன். அதற்கு ஒரு காரணம் உண்டு. தொடர்ந்து என்னோடு மிக சரியாக இதயம் நிறுவனத்தில் இருந்து நண்பர்கள் தொடர்பு கொண்டிருந்தார்கள். நான் இப்படி சொல்வதனாலே தமிழ் ஆசிரியர்கள் வருத்தப்படவோ என்று கோபப்படவோ கூடாது.
நான் வேடிக்கையாக சொன்னேன், தமிழ் புலவர்கள் மட்டும் நடத்தினால் நிர்வாகம் இவ்வளவு சரியாக இருக்கார். இத்தனை துல்லியமாக இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பின்னால் அந்த வணிக நிறுவனம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ளப்படுகிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு தமிழ் விழாவை மிக பொருத்தமாகவும் மிக சரியான முறையிலும் இங்கே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நான் இன்னொன்றை சொல்லி தொடங்க வேண்டும். இங்கே வந்ததற்கு பிறகு ஐயா முருகேசன் அவர்களிடத்திலே தான் இங்கே இருக்கிற தலைவராக பொருளாளராக இருக்கிற அரங்கிலும் அமர்ந்திருக்கிற பெருமக்கள் பலரினுடைய அந்த குடும்ப தொடர்பினை நான் அறிந்து கொண்டேன். அதற்கு பிறகு எனக்கு அதில் வியப்பு இல்லை. ஈடியாளர்களின் குடும்பத்திலேயும் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சமூக அக்கறையோடு தான் இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்றால் ஈடியாளர்களை பற்றி நான் நிறைய படித்திருக்கிறேன். இன்னமும் சரியாக சொன்னால் இந்த விருதுநகர் மண்ணிலை விதிக்கிற போதெல்லாம் நான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற காரணத்துக்காக இல்லை என் நெஞ்சத்திலிருந்து உண்மையை சொல்ல வேண்டுமானால் அங்கே இருந்து PS சிதம்பரநாதரில் இருந்து செந்தில்குமார் அவர்களை தொடங்கி நம்முடைய DVR அவர்கள், அதற்கு பிறகு தியாகி சங்கரலிங்கரா, இந்த தமிழ்நாட்டுக்கெல்லாம் கல்வியை தந்த காமராஜர், எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இவர்கள் எல்லோரும் இல்லை என்றால் விருதுநகரின் வளர்ச்சி மட்டுமில்லை, தமிழ்நாட்டின் வளர்ச்சியே இல்லை என்பது இதற்கு உண்மையான சான்றுகளோடு நான் சொல்கிறேன். காரணம், சில செய்திகளை இங்கே நான் பதிவு செய்ய வேண்டும். எந்த ஒரு வேடிக்கை என்றால் உங்கள் ஊருக்கே வந்து உங்கள் ஊரினுடைய வரலாற்றை நான் சொல்லக்கூடாது. ஆனால் இந்த உரையும் இந்த கருத்துகளும் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கும் உலகத்தினுடைய தமிழர்கள் வாழ்கிற இடங்களுக்கும் சென்று சேரும் என்கிற காரணத்தினால் இந்த பதிவுகளை நான் செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். தமிழ்நாட்டிலேயே பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட மண் விருதுநகர் தான். அது நினைத்து பார்க்க முடியாத 1910 ஆண்டு PS சிதம்பரம் நாடார் அவர்கள்தான் அதனை ஒரு மரத்தடியில தொடங்கி அதற்கு பிறகுதான் அது வளர்ந்து இன்றைக்கு ஒரு பெரிய நிறுவனமாக ஆகி இருக்கிறது. 1835 வரைக்கும் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் என்கிற நிலை இந்தியாவிலே இல்லை. ஏறத்தாழ இடைக்கால சோழர்களின் காலத்தில் தொடங்கி கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும்தான் என்பதை மெக்காலேயனுடைய கல்வி நம்மளை குமார்த்தாக்களாகத்தான் ஆக்கிட்டு என்று பலர் குறை சொல்வார்கள். போகட்டும், அடிமைகளாக இருப்பதை விட குமார்த்தாக்களாக இருக்கிறது ஒரு விளைவில்லை. அப்படி மாற்றி அந்த கல்வி வந்ததற்கு பிறகு ஆண்கள் தான் பள்ளிக்கூடங்களுக்குள் வந்தார்களே தவிர பெண்கள் உள்ளே நுழைய முடியவில்லை. பெண்கள் வந்ததும் அதற்கு பிறகு அவர்கள் கல்வி கற்க தொடங்கியதும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே தான். விதிவிலக்காக ஒரே ஒரு பெண் புதுக்கோட்டைக்கு அருகிலே இருக்கிற திருக்கோகரணத்திலே பிறந்து 1912ஆம் ஆண்டு இந்தியாவுடைய முதல் மருத்துவராக வெளியிலே வந்தார். அந்த முத்துலட்சுமி விதிவிலக்கு தான். எனவே நாம் விதிகளை தான் பார்க்க வேண்டும் என்ற விதிவிலக்கை பார்க்க முடியாது. எனவே அந்த காலகட்டத்திலே பள்ளி தொடங்கி அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பெண்களுக்கான கல்லூரி எல்லாவற்றையும் தாண்டி இங்கே இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டிலிருந்து கூட இல்லை, அழுத்தமாக சொன்னால் இந்தியாவிலேயே பெண்களுக்காகவே ஒரு முதல் மாநாடு நடத்தப்பட்ட இடம் விருதுநகர் தான். 1931 ஜூலை மாதத்திலே முதலாக பெண்கள் மாநாட்டை 1929 சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டு செங்கல்பட்டிலே முதல் மாநாடு நடைபெற்றது என்கிற வரலாறு நம்ம அத்தனை பேருக்கு தெரியும், அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. ஆனால் அதற்கு பின்னால் 1930 ஈரோட்டில் சுயமரியாதை மாநாட்டின் 2வது மாநாடு, அதிலே தான் தமிழ் இசை மாநாடு. அதற்கு பிறகு 31ஆம் ஆண்டு ஜூலை மாதம் சுயமரியாதை பாலிபர் மாநாடு WPAS அவர்களின் தலைமையிலேயும், அதற்கு பிறகு மொத்தம் 3 நாள் மாநாடு, அதில் 2வது நாள் மாநாடு முழுக்க பெண்களுக்கான மாநாடாகவும் நடத்தப்பட்டது விருதுநகரிலே தான். நான் முதலிலே குறிப்பிட்ட அந்த 3 பெருமக்களும் சிதம்பரநாதன் அவர்களும் செந்தில்குமார் நாடார் அவர்களும் அதற்கு பிறகு DVR அவர்களும் துணை நின்றுதான் அந்த மாநாடு இந்த மண்ணிலே நடந்தது. அதில் இன்னொரு செய்தி, இங்கே இருக்கிற உங்களில் சிலருக்காவது அது வியப்பாக இருக்கலாம். நானும் கூட அதை என்னுடைய பெருமையாக அல்ல, ஒரு வரலாற்று பதிவாக இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த முதல் சுயமரியாதை மாநாட்டுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு உண்டு.
அப்போது நான் பிறக்கவே இல்லை என்பது வேறு. அந்த முதல் சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் என்னுடைய அம்மா காரைக்குடி விசாலாக்கியவர்கள் தான் என்பதை இது எங்களுக்கே தெரியாத செய்தி, எங்கள் குடும்பத்தினரே நாங்கள் அறிந்திராத செய்தி. நான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை தந்தை பெரியார் அவர்கள் தமிழிலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார் என்பதை அறிந்து அது எப்போது முதலாக தமிழிலே வந்திருக்கிறது என்பதை தேடுவதற்காக 1931ஆம் ஆண்டு குடியரசு ஏடுகளை எல்லாம் புரட்டி கொண்டிருந்த போது தற்செயலாக 1931 அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி குடியரசு ஏட்டில் 2 பக்கங்களுக்கு ஒரு உரை வந்திருக்கிறது. அந்த உரை விருதுநகரிலே நடைபெற்ற முதல் சுயமரியாதை பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை ஏற்ற காரைக்குடி விசாலாட்சி என்னும் சிறுமியின் உரை என்று போட்டிருக்கிறார். அப்படியானால் என்னுடைய அம்மாவுக்கு வயது 15-16ஆகத்தான் இருந்திருக்க வேண்டும் அவர்களின் உரை என்று. அதற்கு பிறகுதான் அதை அப்படியே நான் படி எடுத்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரிடத்திலையும் கூட காட்டினேன். எனவே காரைக்குடி ராமசுப்பையா விசாலாட்சியின் கடைசி பிள்ளையாகிய நான் எங்கள் அம்மா எந்த இடத்திலிருந்து மாநாட்டுக்கு சின்ன வயதில் தலைமையேற்று பேசினாரோ அந்த மண்ணுக்கு மறுபடியும் சுயமரியாதைக்காரனாகவே வந்திருக்கிறேன் என்கிற மகிழ்ச்சியில் உங்களோடு நான் என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். இப்படி ஒரு நீண்ட வரலாறு சுயமரியாதை இயக்கத்திற்கு உண்டு. அந்த சுயமரியாதை இயக்கத்தின் வரலாற்றில் இங்கே இருக்கிற நான் சாதியை குறிப்பிட்டு சொல்வதாக கருத வேண்டாம். இன்றைய சமூகம் சாதிய சமூகமாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் சாதியை தடுத்துவிட்டு சமூக வரலாற்றை நம்மால் சொல்ல முடியாது என்கிற காரணத்தினால் நான் அழுத்தமாக சொல்லுகிறேன். சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய போது அந்த இயக்கத்திற்கு தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய தூண்களாக இருந்தவர்கள் நாடாளுமன்ற மக்கள் தான். அதில் குறிப்பிடத்தக்கவர்களிலே பிவிஆர் ஒருவர், அவருடைய குடும்பத்து பிள்ளைகள் இன்னமும் அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்ததற்கு பிறகு அவருடைய அண்ணன் மகனும் அண்ணன் பேரனும் மேடையில் அமர்ந்து தமிழையும் சுயமரியாதையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட மகிழ்ச்சி தருகிற செய்தி முடியாது. எனவே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அல்ல, என்னுடைய வணக்கங்களை இந்த மேடையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யானி சங்கரலிங்கனார் அவர்கள் பட்டினி போராட்டம் நடத்தி உயிர்விட்டார் என்கிற செய்தி எல்லோருக்கும் தெரியும். எதற்காக பட்டினி போராட்டம் நடத்தினார், எதற்காக உயிரை விட்டார்? உலகத்திலேயே நடக்காத ஒன்று. இந்த நாட்டுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கைக்காக இந்த மண்ணிலே ஒருவர் உயிரை விட்டிருக்கிறாரு. ஐயா தலைவர் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார், அவர் மிகவும் பிடிவாதக்காரர் என்று அவர் குடும்பத்திலே சொல்லுவார்கள் என்று. இனிமேல் நாம் மாற்றி சொல்வோம், அது பிடிவாதம் அல்ல, கொள்கை உறுதி உடையவர் என்று அவரை நாம் குறிப்பிட வேண்டும். அது கொள்கை உறுதி. தன்னுடைய சுயநலத்துக்காக எந்த காரணமும் இல்லாமல் பற்றி கொண்ட ஒன்றை விடாமல் இருப்பதுதான் பிடிவாதம் என்பது. காரணம் அறிந்து சமூக நலனுக்காக, ஒரு இனத்திற்காக, ஒரு நாட்டுக்காக தன்னுடைய உயிரையே விடுகிற அளவுக்கு உறுதியாக இருக்கிற அந்த கொள்கை மரபரினுடைய அந்த போராட்டம் தான் அதற்கு பிறகு இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்கிற பெயரை பெற்று தந்தது. எத்தனை மாதம் அல்ல, எத்தனை நாட்கள் இடைவெளியிலே என்றால் 17 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 1956ஆம் ஆண்டு அவர் உயிர் நீத்தார். 76 நாட்கள் பட்டினி போராட்டம். அதற்கு பின்னால் 17 நாட்களில் இந்தியா முழுவதும் மொழி மாறி மாநிலமாக பிரிக்கப்படுகிறது. அந்த நாள் எது? நாளைக்கு வருகிற நவம்பர் 1 தான் அந்த நாள். நாம் இன்றைக்கு சந்தித்திருக்கிற இந்த நாளுக்கு வரலாற்றிலே பெரிய முதன்மை உண்டு. 1956ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1 தேதி இந்தியா முழுவதும் மொழி மாறி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டன. அதற்கு பின்னாலும் கூட இது சென்னை மாகாணமாகத்தான் இருந்தது. 56 பிரிந்ததற்கு பிறகு 68 வரையில் அறிஞர் அண்ணா அவர்கள் இதற்கு தமிழ்நாடு என்கிற பெயரை உறுதிபூர்வமாக சட்டப்பூர்வமாக அதற்கு சூட்டுகிற வரையிலும் கூட இது சென்னை மாகாணம். என்ன வேறுபாடு என்றால் அதற்கு முன்னால் மெட்ராஸ் பிரசிடென்சி என்று பெயர், சென்னை தலைமாகாணம். அதற்கு பின்னால் சென்னை மாகாணம், மெட்ராஸ் ஸ்டேட் என்று பெயர். அதனை அறிஞர் அண்ணா அவர்கள் தான் மாற்றினார்கள். இந்த இடத்திலே இன்னொரு வரலாற்று செய்தியை இங்கே நான் பதிவு செய்ய வேண்டும். நான் பல கூட்டங்களிலே பேசியிருக்கிறேன், என்னுடைய நூல்களிலே எழுதியிருக்கிறேன். ஆனாலும் இந்த இடத்தில் அது மிக பொருத்தமானது என்பதனால் இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேரும் ஆழ்ந்த பார்வை உடையவர்களாக இருக்கிற
ஒரு அறிவார்ந்த அவையிலே நான் பேசுகிறேன் என்பதனால் அந்த செய்தியை மீண்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை சங்கரலிங்கனார் அவர்கள் முன்வைத்தார்கள் 1956ஆம் ஆண்டு. அதற்கும் முன்பாக அந்த கோரிக்கையை முதலில் தமிழ்நாட்டில் முன்னெடுத்தவர் யார் என்கிற வரலாறு சொல்லப்படாமலேயே போய்விட்டது அல்லது கவனமாக மறைக்கப்பட்டு விட்டது. நான் தேதியோடு குறிப்பிட்டு சொல்லுகிறேன், நண்பர்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். 1955ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய விடுதலை ஏட்டில் ஒரு கட்டம் கட்டி ஒரு செய்தியை வெளியிட்டார். என்ன செய்தி என்றால், இன்றைக்கு நம்முடைய சென்னை தலைமாகாணத்தில் இருந்து ஆந்திரா பிரிந்து போயிற்று. எப்படி நம்முடைய சங்கரலிங்கனார் அவர்கள் பட்டினி போர் நடக்கிறாரோ, பட்டினி போரில் தன் உயிரை இழந்தாரோ, அதுபோல பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் ஆந்திரா தனியாக பிரிய வேண்டும் என்று பட்டினி போராட்டம் நடத்தி உயிர் பிரிந்ததற்கு பிறகு ஆந்திரா பிரிந்தார். அதுவும் அவர் உயிரோடு இருக்கிற நேரத்தில் அது நடக்கவில்லை. அவர் உயிர் பிரிந்ததற்கு பிறகு ஆந்திரா பிரிந்து போயிற்று. அப்படி பிரிந்து போகிற நேரத்தில் அந்த கட்டத்திலே ஐயா பெரியார் அவர்கள் 53 அவர்கள் பிரிந்து போனார்கள். 55 பெரியார் எழுதுகிறார், இப்போது மாநில சீரமைப்பு குழுவை மத்திய அரசு நியமித்திருக்கிறது. இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசிங் கமிட்டி என்று சொல்லுகிற SRC என்று சுருக்கமாக சொல்லப்படுகிற மாநில சீரமைப்பு குழுவை நியமித்திருக்கிறார்கள். நம்மை விட்டு தெலுங்கர்கள் ஆந்திர மக்கள் பிரிந்து போய்விட்டார்கள். ஐயா எழுதுகிற அந்த வரியை அவருடைய சொற்களிலிருந்தே நான் குறிப்பிடுகிறேன். பெரியார் எழுதுகிறார், கன்னடர்களும் மலையாளிகளும் கூட நம்மை விட்டு போய்விட்டால் தேவலை போல் இருக்கும். இந்த பெரியார் அவர்களைத்தான் தமிழுக்கு துரோகம் செய்தார் என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். கன்னடர்களும் மலையாளிகளும் கூட பிரிந்து போய்விட்டால் தேவலை என்று தோன்றுகிறது. இதற்கு பிறகாவது இனியாவது மொழி மாறி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட அந்த நேரத்திலாவது வருகிற இன்னும் ஓராண்டுக்கு பிறகுதான் அது நடந்தது. அதற்கு பிறகாவது இந்த சென்னை மாகாணம் என்கிற பெயரை நீக்கிவிட்டு இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று முதலில் எழுதியவர் பெரியார். அதற்கு பிறகு அடுத்த வரியை பெரியார் எழுதுகிறார், சென்னை மாகாணம் என்கிற பெயரை உங்களாலெல்லாம் சகித்து கொள்ள முடியுமோ இல்லையோ, என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை, இதை தமிழ்நாடு என்று அழையுங்கள் என்று ஐயா பெரியார் அவர்கள் எடுத்துக் கொடுத்த அடி. அடுத்த ஆண்டு சங்கரலிங்கனார் அவர்கள் அதை பற்றி நின்று தனக்கு ஏற்பட்ட அந்த சுய உணர்வோடு தன் உயிரை பணயம் வைத்து போராட்டம் நடத்தி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல அறிஞர் அண்ணா அவர்கள் விருதுநகரில் அந்த திடலில் வந்து சங்கரலிங்கனாரை பார்த்ததை தன்னுடைய வரலாற்றில் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார். அறிஞர் அண்ணா தன் வரலாறு என்று தனியாக ஒரு நூல் எழுதவில்லை. அறிஞர் அண்ணா அவர்களுடைய மகன் பரிமளம் அவர்கள் அண்ணா அவர்களின் தன் வரலாறு என்று தன்னை பற்றியெல்லாம் அண்ணா அவர்கள் எங்கே பேசியிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார். அந்த நூலில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அவரோடு கூட வந்தவர் NV நடராஜன் அவர்கள். NV நடராஜன் அவர்கள் எனவே நம்முடைய தலைவர் பேசுகிற போது அதற்கு குறிப்பிட்டார். அறிஞர் அண்ணா அவர்களும் NVN அவர்களும் அன்றைக்கு வந்து சங்கரலிங்கனாரை பார்த்தார்கள். எனவே பெரியாரின் எழுத்தும் சங்கரலிங்கனாரின் தியாகமும் அறிஞர் அண்ணாவினுடைய நெஞ்சிலே பதிந்து கிடந்து அது 67 முன்மொழியப்பட்டு 68 சட்டமாகி இன்றைக்கு நாமெல்லாம் தமிழ்நாட்டிலே வாழ்கிறோம் என்றால் அதற்கு பெரியாரும் சங்கரலிங்கனாரும் அறிஞர் அண்ணாவும் தான் காரணம் என்பதை நன்றி உணர்ச்சியோடு இந்த அரங்கிலே நாம் பகிர்ந்து கொள்கிறோம். அந்த இடத்தில் இன்னொரு செய்தி என்ன என்றால், அதனை முன்மொழிகிற போது எல்லோருமே சட்டமன்றத்திலே ஏற்றுக்கொண்டார்கள். வெளியில் இருந்த தலைவர்களும் கூட இதனை ஏற்றார்கள். ஆனால் கருத்து மாறுபாடுகள் வந்தன, இல்லை என்று சொல்ல முடியாது. பின்னால் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கட்ராமன் அவர்கள் தமிழ்நாடு மாற்றக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சென்னை மாகாணம் மெட்ராஸ் ஸ்டேட் என்பதுதான் உலகம் அறிந்த பெயர். திடீரென்று நீங்கள் சென்னையை தமிழ்நாடு என்று மாற்றி விடுவீர்களே, ஆனால் அது எங்கே என்று அறியாமலேயே போய்விடும். நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன், நான் ஒரு முறை ஜப்பானுக்கு போயிருக்கிறேன். அங்கே எல்லாம் மெட்ராஸ் என்று சொன்னால்தான் அவர்களுக்கு தெரியும் எதற்காக தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் என்று ஒரு எதிர்குரல் எழுப்பிய போது சட்டமன்றத்திலே இருந்து அண்ணா அவர்களின் தம்பிகளாக அன்றைக்கு இருந்த தலைவர்கள் எழுந்து கோபமாக அவருக்கு விடை சொல்ல முன்வந்த நேரத்திலே அறிஞர் அண்ணா அவர்கள் அவர்களையெல்லாம் கையமர்த்தி உட்கார வைத்துவிட்டு அண்ணா அவர்கள் சொன்ன அந்த விடையும் எனக்கு நிறைவேறி வருகிறது. அண்ணா சொன்னார், இதில் கோபப்படுவதற்கு ஒன்றுமில்லை.
அமெரிக்காவுக்கு, ஜெர்மனிக்கு, ஜப்பானுக்கு போயிருந்த போது மெட்ராஸ் ஸ்டேட் என்று சொன்னால்தான் தெரியும் என்று ஆர்ஜி அவர்கள் சொல்லுகிறார். போனால் போகிறது, அவர் இத்தனை வெளிநாடுகளுக்கு போய் வந்த செய்தியை வேறு எப்படித்தான் வெளிப்படுத்துவது, எனவே சுற்றி விட்டு போக வேண்டும் என்று சொல்லி அது சொன்ன அந்த செய்தியை மிக எளிமையாக மறுத்து பிறகு அவரையும் உடன்பட வைத்து ஒருமுகமாக ஒரே குரலாக எதிர்த்து ஏற்பி தமிழகத்தின் சட்டமன்றத்தில் அது தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு குடியரசுத் தலைவரினுடைய கையொப்பம் வந்து 68வது ஆண்டிலிருந்து தமிழ்நாடு தமிழ்நாடு என்று அழைக்கப்பட்டது என்கிற இந்த நீண்ட நெடிய வரலாற்றுக்கு பின்னால் இருக்கிற அடித்தளமாக இருக்கிற இதற்கு காரணமாக இருக்கிற அந்த பெரியவர்களை நினைத்து போற்றுவதற்கும் இந்த நிகழ்வு நமக்கு பயன்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த துண்டறிக்கையிலே அது குறிப்பிடப்படவில்லை என்று சொன்னால் நான் நேரடியாக தலைப்பை மட்டும் பேசிவிட்டு போயிருப்பேன். சங்கரலிங்கனாரை நினைவு கூறுவதோடு இது இதற்கான விழாவாகவும் இருக்கிறது என்கிற நேரத்தில் இறந்தார். சங்கரலிங்கனார் உயிர் துறந்ததும் இதே அக்டோபர் மாதம்தான். தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அதற்கு முன்னால் ஓராண்டுக்கு முன்னால் பெரியார் அவர்கள் குறிப்பிட்டதும் இதே அக்டோபர் மாதம்தான். அது மொழி மாறி மாநிலமாக பிரிக்கப்பட்டதும் நாளைய தினத்தில் தான். எனவே இத்தனை பொருத்தமான இந்த சூழலில் இன்றைக்கு இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் மொழி பற்றி நாம் பேசுவது, மொழிக்கும் சமூகத்துக்குமான உறவு பற்றி பேசுவது மிக பொருத்தமுடையது. ஏனென்றால் சங்கரலிங்கனாரை பற்றி பேசுகிற போது மொழி பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி பேசுகிற போது மொழி பற்றி பேசாமல் இருக்க முடியாது. எனவே இந்த மொழிக்கும் சமூகத்திற்கும் இருக்கிற தொடர்பு என்ன நாம் அத்தனை பேர் அறிவோம். மொழி இல்லாமல் சமூகம் இல்லை, சமூகம் இல்லாமல் மொழி இல்லை. இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது. இரண்டும் மிக நெருக்கமான தொடர்புடையவை என்கிற செய்திகளை எல்லாம் நாம் அறிவோம். ஆனால் மொழிக்கும் சமூகத்துக்கும் இருக்கிற நுட்பமான உறவுகள் என்ன என்பதை பற்றி மட்டும் என்னுடைய சிந்தனைகளை இந்த அரங்கில் உங்கள் முன்னால் வைக்கிறேன். சில வேளைகளில் என்னுடைய சிந்தனை இங்கே இருக்கிற சிலருக்கே கூட உடன்பாடு இல்லாததாக கூட இருக்கலாம். எல்லோரும் ஒப்புக்கொள்ளுகிற ஒன்றை சொல்லுகிற ஒரு மனிதர் இனியும் இதுவரையில் உலகத்தில் பிறக்கவில்லை. எனவே நான் சொல்லுகிற கருத்துகளில் உங்களுக்கு சரியென்றப்பட்டால் அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லையானால் அது குறித்து நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு 3 கோட்பாடுகளின் அடிப்படையில் என் உரையை நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு ஆய்வு உரை போல அமைய வேண்டும் என்று நான் கருதுவதற்கு காரணம், இந்த மன்றம் பொழுதுபோக்குக்காக நடத்தப்படுகிற மன்றம் இல்லை. இங்கே வந்திருக்கிறவர்களை எல்லாம் பார்த்தால் பொழுது போகாமல் வந்திருக்கிறவர்களாக தெரியவில்லை. பொழுது போதாதவர்களாக, சிந்திக்கிறவர்களாக, சமூகம் பற்றி அக்கறை உடையவர்களாக நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். ஆனாலும் எனக்குள் ஒரு சின்ன வருத்தம் இருக்கிறது. வந்திருக்கிறவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்கிற கவலை எப்போதும் எனக்கு இருந்ததில்லை. வராத நண்பர்களை பற்றி கவலைப்படுவதை விட வந்திருக்கிற பெரியவர்களை மதித்தும் மகிழ்ந்தும் பேசுவதுதான் சரியானது. ஆனால் எனக்குள் இருக்கிற இன்னொரு சின்ன கவலை, நான் இந்த அரங்கத்தை, இங்கே இருக்கிற ஆண்களை, தாய்மார்களை மீண்டும் மீண்டும் பார்க்கிற போது 25 வயதுக்கு குறைவான இளைஞர்கள் கண்ணில் தென்படவே இல்லையே என்று ஒரு ஏக்கம் இருக்கிறது. நாம் பேசுகிற செய்தியெல்லாம் மிக நன்றாக அறிந்தவர்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். ஐயா திருமாவளவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நான் சொல்லி செய்தியை அறிந்து கொள்வதற்காக இல்லை, இவன் சரியாக சொல்லுகிறானா என்று சரிபார்ப்பதற்காக இருக்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட பெரியவர்கள் சூழ்ந்திருக்கிறீர்கள். நாம் யாருக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ, எந்த தலைமுறைக்கு இந்த கருத்துகள் போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு போகவில்லையே என்கிற ஒரு வருத்தம் நம்முடைய முருகேசன் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள். நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளின் பெயர்கள் கூட தமிழாக இல்லையே என்றார்கள். உண்மைதான். என்னுடைய குடும்பத்திலேயே கூட என் மகன்களுக்கும் மகளுக்கும் பெயர் வைக்கிற போது நான் கொள்கை சார்ந்து பெயர் வைக்க முடிந்தது. ஆனால் பேரர்களுக்கும் பேத்திகளுக்கும் பெயர் வைக்கிற போது ஓரளவுக்கு தான் என்னால் அந்த முயற்சியில் வெற்றி பெற முடிந்தது என்பதை வெட்கத்தோடு நான் ஒப்புக்கொண்டுதானே ஆக வேண்டும். என்னுடைய முதல் பேத்தியினுடைய பெயர் ஓவியா என்பது. அப்போது கூட என்னுடைய மகனும் மருமகளும் என்ன கேட்டார்கள் என்றால், நான் சொன்னேன் தாத்தா பெயர் பாட்டி பெயர் என்றெல்லாம் கூட இல்லை, நீங்கள் தமிழ் பெயர் வையுங்கள், அது போதும். அப்போது என் மருமகள் சொன்ன அந்த செய்தியை நான் சொல்கிறேன், ஒன்றும் எங்களுக்கு அதில் சிக்கல் இல்லை மாமா, ஆனால் எது தமிழ் பெயர் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எவ்வளவு பெரிய சிக்கலான இடத்துக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஓடி வந்து ஒரு முறை ஒரு சிறுவன் என்னிடத்துல கேட்டான், அங்கிள் தர்ஸ்டேக்கு தமிழ் என்ன? அவனுக்கு தர்ஸ்டேக்கு தமிழ் தெரியல.
எனவே எது தமிழர் தெரியவில்லை, நீங்கள் ஒரு 10 பெயர்களை தமிழில் எழுதி கொடுங்கள், ஒன்றை சூட்டுகிறோம் என்றார்கள். அந்த 10 பெயர்களில் ஒன்றுதான் ஓவியா. அதற்கு பிறகு பேரனுடைய பெயரை பார்த்தால் நித்திலன் என்று பெயர் சூட்டி, ஆனால் இன்றைக்கு அவனை நித்தின் என்றுதான் எல்லோரும் அழைக்கிறார்கள். ஓவியாவையே ஓவி என்கிறார்கள். நான் என் மனைவியிடத்தில் கூட சொன்னேன், 3 எழுத்தை கூட நம்மால் சொல்ல முடியாதா, அதையும் சுருக்கி ஓவி, இன்னமும் போனால் போகிற போக்கில் ஓ என்று அழைக்கிற நிலை வந்தாலும் வரும். எனவே இப்படி சுருக்கி கடைசியாக பிறந்த பேரன் இன்றைக்கும் ஒரு மிகவும் புத்திபூர்மையோடு இருக்கிற அந்த பேரனுக்கு எலி என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று நான் எவ்வளவோ சொல்லியும் என் மருமகள் கடைசி வரைக்கும் இதில் மட்டும் என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள் மாமா என்று சொல்லி வைத்திருக்கிற பெயர் ஸ்ரவன் என்பது. என்னுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பினால் எழுதியிருக்கிறேன். பாருங்கள் காலத்தின் மாற்றத்தை. சுபவியின் பேரன் பெயர் ஸ்ரவன் என்பது. அதற்கு என்ன பொருள் என்று வைத்தவர்களுக்கு தெரியாது. ஆனால் அதிலேயும் ஒரே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஸ்ரவன் என்றால் சரவணன் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் வைத்திருக்கலாம். ஆனால் ஸ்ரவன் என்கிற பெயருக்கான பொருள் அது சமண முனிவர்களை குறிக்கும். சிரமணர்கள் தான் ஸ்ரவன் என்று ஆயிற்று. எனவே வைதிகத்தை எதிர்த்து, வர்ணாசிரமத்தை எதிர்த்து, சமண பௌத்த மரபில் வந்தவனின் பெயர்தான் ஸ்ரவன் என்று நான் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாமே தவிர அது தமிழ் பெயர் இல்லை என்பதை எப்படி நான் மாற்றி சொல்ல முடியும்? என்னுடைய மகனுக்கு பெயரும் தமிழ் பெயர் இல்லை, லெனின் என்றுதான் பெயர் வைத்திருக்கிறேன். ஆனால் அது தமிழ் பெயர் இல்லை என்றாலும் ஒரு ஓவியத்திலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை கட்டியெழுப்பிய ஒரு போராளியின், புரட்சியாளரின், ஒரு தலைவனின் பெயர் என்பதால் பாரதிதாசன் என்ற சிறுவை இளைய மகனுக்கு வைத்திருக்கிறேன். பாரதிதாசனிலே இருக்கிற தாசனும் தமிழிலே என்று எனக்கு மிகநன்றாக தெரியும். ஆனாலும் புரட்சி கொள்கையை இந்த தமிழகத்தின் வரலாற்றில் நாம் மறக்க முடியாது என்பதால் கொள்கை சார்ந்து லெனின் என்றும் ஸ்டாலின் என்றும் பெயர் வைப்பது வேறு. இல்லை என்றால் மொழி சார்ந்து, தாய்மொழி சார்ந்து தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்கிற கவலை இன்றைக்கு எழுந்திருக்கிறதே. என்ன காரணம் என்றால் நம்மிடத்திலே இருந்து நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் அந்நியப்பட்டு நிற்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணி பார்க்கிறேன். இந்த கூட்டங்களுக்கு பிள்ளைகள் வரவில்லையே என்று வருத்தப்படுவதை விட பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே போய் நாம் சேர்ந்து விட வேண்டும் என்கிற முடிவு எனக்கு தோன்றுகிறது. அன்றாடம் கட்சி ஊடகம் என்று சொல்லுகிற இந்த மாற்றம் என்கிற அந்த தடத்தில் நான் தினமும் 1 நிமிடம் ஒரு செய்தி என்று ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நானே எதிர்பார்க்காத வண்ணம் இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அதற்கான பெரிய காரணம் தொலைக்காட்சியில் வருகிற நிகழ்ச்சிகளையாவது அவர்கள் ஒளிபரப்பும் போதுதான் பார்க்க முடியும். ஆனால் கட்சி ஊடகத்தில் நாம் அனுப்புகிற செய்திகளை அவர்கள் விரும்புகிற நேரத்தில் பார்த்துக் கொள்ளலாம். அதுவும் 3 நிமிடம் 5 நிமிடம் பேசக்கூடாதா என்று நண்பர்கள் கேட்டபோது 1 மணி நேரம் கூட பேசலாம், ஆனால் கேட்க வேண்டுமே. எவ்வளவு நேரம் பேசுகிறோம் என்பது முக்கியம் இல்லை, எவ்வளவு நேரம் கேட்பார்கள் என்பது முக்கியம். இயந்திரமயமான இந்த உலகத்தில் 1 நிமிடத்தை நமக்காக அவர்கள் ஒதுக்கி தந்தாலே போதுமானது. அந்த 1 நிமிடத்துக்குள் நாம் செய்திகளை சொல்லிவிட முடியும் என்கிற எண்ணத்தில் தொடங்கி ஏறத்தாழ கடந்த 4 மாதங்களாக தினமும் ஒரு நாளைக்கு 1 நிமிடத்துக்குள் ஒரு செய்தியை சொல்லி அது 1 மணி நேரத்துக்குள் 10,000 பேரை சென்று அடைந்து 10,000 பேரில் ஒரு 500 பேர் 1000 பேராவது கேட்கிறார்கள் என்றால் அது நமக்கு மகிழ்ச்சியான செய்திதான். எனவே இந்த அரங்கத்தில், அறிவார்ந்த அரங்கத்தில் இளைஞர்களின் எண்ணிக்கை இதற்கு குறைவாக இருக்கிறதே என்கிற வருத்தம் எனக்கு இருந்தாலும் நாம் அந்த கருத்துக்களை பரப்ப வேண்டும். இங்கே வராத பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன். அதனாலே தான் இந்த அரங்கில் நான் ஆற்றுகிற உரையை ஒரு ஆய்வு உரையினுடைய சாயலில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் மொழியும் சமூகமும் என்பதை நான் 3 கோட்பாடுகளுக்கு கீழே கொண்டு வர விரும்புகிறேன். முதல் கோட்பாடு, எந்த சமூகத்தால் மொழி உருவாக்கப்பட்டதோ அந்த மொழியில் அந்த சமூகத்தின் பண்பாட்டு கூறுகளின் சாயல் படிந்தே இருக்கும் என்பது ஒன்று. இதில் நான் உள்ளார்ந்திருக்கிறேன். நான் சொல்லாத செய்தி என்ன என்றால், எந்த ஒரு மொழியும் உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டது என்பதை நான் நம்பவில்லை. சமூகம்தான் மொழியை உருவாக்கியது என்று நம்புகிறவன் நான். அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன், எந்த சமூகம் ஒரு மொழியை உருவாக்கி கொண்டதோ அந்த சமூகத்தின் பண்பாட்டு கூறுகள் அந்த மொழியில் படிந்திருக்கும். இரண்டாவது கோட்பாடு, சமூகத்தினால் தான் ஒரு மொழி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அந்த மொழி எந்த சமூகம் தன்னை உருவாக்கியதோ அந்த சமூகத்திலேயே ஒரு புதிய கட்டமைப்புகளை உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றதாகவும் இருக்கிறது. மொழி சமூகத்தை மாற்றியும் அமைக்கும். மொழி ஆற்றல் சமூகத்தினுடைய போக்கை தீர்மானிக்கும். எனவே மொழிக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்பது இரண்டாவது.
மூன்றாவது கோட்பாடாக நான் சொல்ல விரும்புகிற செய்தி, தாய்மொழி பற்று இல்லாத சமூகம் அல்லது தாய்மொழி பற்றின் அடிப்படையில் அதையே இனவாதமாக மாற்ற முயற்சிக்கிற சமூகம், இரண்டு சமூகங்களும் ஒரு நாடும் மேம்பாடு அடையாது என்கிற இந்த மூன்று கோட்பாடுகளை உங்கள் முன்னால் வைத்து அது பற்றிய செய்திகளை விரிவாக பகிர்ந்து கொள்வது என்பதுதான் இன்றைக்கு என்னுடைய உரையினுடைய தார். ஒரு சமூகம், தமிழ் சமூகத்திலே இருந்துதான் தமிழ் மொழி வருகிறது. ஆதி சமூகம் இனக்குழுக்களாக அங்கங்கே சின்ன குழுக்களாகத்தான் இருந்திருக்க முடியும். அப்போது அந்த மொழி என்பது குறியீட்டு மொழிதான். அது நாடக வடிவிலே தான் தொடங்கி இருக்க முடியும். வெறும் ஒலிகளாகத்தான் இருந்திருக்க முடியும். ஒலிகள் சொற்களாக மாறியிருக்க வேண்டும். அந்த ஒலிகள் படங்களாக வரையப்பட்டு படங்கள் எழுத்துக்களாக ஆகியிருக்க வேண்டும் என்பதுதான் மொழியினுடைய வரலாறு உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும். அப்படி தமிழ் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட தமிழ் மொழியில் தமிழினுடைய பண்பாட்டு கூறுகள் படிந்தே இருக்கும். இப்போதுதான் பெரிய கேள்வி வருகிறது, தமிழ் பண்பாடு என்றால் எது? இன்றைக்கு தீர்க்க முடியாத ஒரு கேள்வி, தமிழர்கள் என்றால் யார் என்கிற கேள்விதான். அந்த ஒரு கேள்விக்கு 100 விடைகள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தமிழர்கள் என்றால் யார்? 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆந்திராவிலே இருந்து இங்கே வந்து சேர்ந்திருக்கிற, அதாவது தாழ்வுக்கிய மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து அவர்களிடமிருந்து திருமலை நாயக்கர் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிற, தெலுங்கை தாய்மொழி என்று கருதி கொண்டிருக்கிற அவர்கள் தமிழர்களா இல்லையா என்று ஒரு பெரிய விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டுமானால் அவர்கள் பேசுகிற தெலுங்கு திருத்தணி காட்டினால் எவனுக்கும் புரியாது, அல்லது அது தெலுங்கே இல்லை. ஏறத்தாழ 500 ஆண்டுகளாக 5 நூற்றாண்டுகளாக பல தலைமுறைகளாக இங்கேயே காலூன்றி வாழ்கிற நாயுடு நாயக்கர் என்று சொல்லுகிற சமூகத்து மக்கள் தமிழர்கள் இல்லை என்று சொல்லி ஒரு பிரிவினை ஏற்படுத்தி இந்த தமிழ் சமூகங்களுக்குள்ளே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிற முயற்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு தேதியிலே அதுதான் நடந்தது. ஒரு இளைஞர் தாக்கப்பட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து நான் அவர்களை பார்த்துவிட்டு தான் நான் வந்தேன். காரணம், இப்படியெல்லாம் பல்வேறு விதமான சிக்கல்கள் எழுகின்றன. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், திருமலை நாயக்கர் மகான் அது அடிக்கப்பட வேண்டிய அவமான சின்னம் என்பது போல ஒரு கருத்து சொல்லப்பட்டு அதன் விளைவாக தேனி பகுதியில் இருக்கிற அந்த சமூகத்திற்கு அந்த மக்கள் எல்லாம் கொதித்து எழுந்து நேற்றைக்கு தேனி முழுவதும் காவல்துறையினரால் சூழ்ந்திருக்கிற அந்த காட்சியை நான் பார்த்தேன். நாட்டில் 1000 சிக்கல்கள் இருக்கின்றன. ஒரு பக்கத்திலே வறுமை, இன்னொரு பக்கத்திலே நோய்கள் பரவி கொண்டிருக்கின்றன. டெங்கு காய்ச்சலுக்கு என்ன மருந்து என்று தெரியவில்லை, வறுமைக்கு என்ன வழி என்று தெரியவில்லை. உச்ச நீதிமன்றம் இடஒதுக்கீட்டை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இது போன்ற சிக்கல்களை பற்றியெல்லாம் பேசாமல் திருமலை நாயக்கர் மகாலை வைத்துக் கொள்வதா இல்லையா என்று பேசுவதா இன்றைய சூழலினுடைய தேவையான ஒன்று. இப்படி உண்மையான சிக்கல்கள் திசை திருப்பப்படுகின்றன. பொழுது பிடிந்தால் நாட்டில் மாட்டிறைச்சி உண்ணலாமா கூடாதா என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எவனுக்கு பிடிக்கிறதோ உண்ணுங்கள், பிடிக்காதவன் விட்டு தள்ளுங்கள். இது ஒரு பெரிய சிக்கலாய். நான் என்ன உணவு உண்பது என்பதை பற்றி அவன் பேசுகிறான், அவன் என்ன உணவு உண்ண வேண்டும் என்பதை பற்றி நான் பேசுகிறேன். எனவே இப்படிப்பட்ட மீறல்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே தான் தமிழர்கள் யார் என்கிற கேள்விக்கு பல விடைகள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ் பண்பாட்டின் சாயல் மொழியிலே படிந்திருக்கும் என்று நான் குறிப்பிட்டால் எது தமிழ் பண்பாடு என்று ஒரு கேள்வி வராதா? எது தமிழ் பண்பாடு என்கிற கேள்விக்கு ஐயா முருகேசன் அவர்கள் உட்பட ஒற்றை வரியில் யாராவது விடை சொல்லிவிட முடியுமா? அல்லது நான் சொல்லுகிற விடையை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட முடியுமா? நான் கேட்டு பார்த்தேன் நண்பர்களிடத்தில். விருந்தோம்பல் என்பது தமிழர்களின் பண்பாடு என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. என்ன வேடிக்கை என்றால், விருந்தோம்பல் என்பது தமிழர்களின் பண்பாடு என்றால் சீனாவிலும் ஜப்பானிலும் விருந்தோம்பலே இல்லையா? நீங்கள் அமெரிக்காவுக்கு போனால் அடித்து விரட்டி விடுகிறார்களா? விருந்தோம்பல் எல்லா இடங்களிலும் இருக்கத்தான் செய்கிறது. அதிலே கூடுதல் குறைவு இருக்கலாம், விருந்தோம்புகிற முறைகளிலே மாற்றம் இருக்கலாம். என்னை பொறுத்தளவு நான் வெளிப்படையாக ஒரு செய்தியை சொல்கிறேன். அதைத்தான் நான் முதலிலேயே குறிப்பிட்டேன். எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரியே எல்லா செய்திகளையும் என்னால் சொல்ல முடியாது. தமிழகத்தினுடைய விருந்தோம்பல் பண்பாடு சிறந்ததுதான். ஆனால் மேல் நாடுகளுக்கு போகிற போது அவர்கள் விருந்தோம்புகிற முறை எனக்கு கூடுதலாக பிடித்தமானதாக இருக்கிறது. இப்படி நான் சொல்வதால் உடனே நான் தமிழ் துரோகி ஆகிவிட மாட்டேன். வேறொன்றும் இல்லை. அவர்கள் விருந்தோம்புகிற முறை என்ன என்றால், இங்கே நாம் என்ன செய்கிறோம், வந்திருக்கிறவனுக்கு அவனுக்கு பசி இல்லை வேண்டாம் என்றாலும் வேண்டாம் என்று அவன் சொல்லுவது போல சொல்லுவான், நாம் அவனுக்கு கொடுப்பது போல கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறோம்.
ஆனால் மேலை நாடுகளில் அந்த முறை இல்லை. போன உடனே அவர்கள் கேட்கிறார், அவர்களுடைய முடியலை கேட்க வேண்டுமானால் எனிதிங் திங்ஸ் ஹாட் ஆர் கோல்ட் என்று கேட்கிறார். என்ன வேண்டும் குடிப்பதற்கு? இல்லை ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு அவன் கேட்கவே மாட்டான். நமக்கு என்ன சிக்கல் வரும் என்றால், இன்னும் இந்த பையன் ஒரு தடவை கேட்டால் அப்புறம் கேட்கவே இல்லை. நமக்கு அவன் ஒரு 10 தரமா அவன் கேட்டதுக்கு அப்புறம் பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லணும். ஏன் அப்படி பயப்படுறோம்னா, கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டா இவன் இதுக்காகவே வந்திருக்கான் போல இருக்குன்னு அவன் நினைச்சிடுவானோன்னு நமக்கு பயம். நம்முடைய நண்பர் ஞான சம்பந்தம் தான் சொல்லுவார். ஒரு முறை ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், தேநீர் குடிக்கிறீங்களா, காஃபியா, ஆர்லிக்ஸா அல்லது குளிர்பானமா, என்ன குடிக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் நிதானமா ஒரு விடை சொன்னார், ஒவ்வொன்றா கொடுங்க. ஓ, அவன் திட்டமிட்டே வந்திருப்பான் போல இருக்கப்பா. ஞானசம்பந்தம் சொன்னார், அதுக்கப்புறம் வர்ற யாரையும் நான் கேள்வி கேட்கறதே இல்லை. அந்த ஆள் ஒவ்வொன்றா கொடுங்கன்னு சொன்னாரே. அதாவது அவர்களை பொறுத்தளவு போதித்தரங்கள் பெரும்பான்மையாக இல்லை. வேண்டுமா என்று கேட்டால் வேண்டும் அல்லது வேண்டாம். உணவு பரிமாறுகிற முறையிலே அந்த இடத்திலே எல்லா உணவும் வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் இன்றைக்கும் நாமே நம்முடைய விருந்து முறையிலே மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அது ஆங்கிலத்திலே பொஃபே என்று சொல்லுவோம். பொஃபே என்று சொன்னால் எல்லாம் அடுக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன நன்மை இருக்கிறது என்றால், எவனுக்கு எது பிடித்தமோ அதை அவன் எடுத்துக்கொள்ளலாம். எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம். உணவு பொருள் வீணாகாது. சில வேளைகளிலே நாம் பார்த்தால் உணவு உண்ணுகிற போது நமக்கு பிடிக்காத ஒரு உணவு சரி உண்டு தீர்த்து விடலாம் என்று உண்டு முடித்த உடனே மறுபடியும் கொண்டாந்து வைத்திருந்தார். அந்த சிக்கல் இல்லாமல் அவரவர் விருப்பத்துக்கு தேர்வு செய்து கொள்ளலாம் என்கிற விருந்தோம்பல் முறை உலகம் முழுவதும் இருக்கத்தான் செய்கிறது. மனிதநேயம் என்பது மிகச்சிறந்த பண்பாடு, அதுவும் மனிதனிடத்திலே இருக்கத்தான் செய்கிறது. எனவே எது நம்முடைய தனித்த அடையாளம் என்று தேடுவதிலே பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த பண்பாட்டு கூறுகளை சார்ந்து மொழியில் சாயல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்குள் இருக்கிற நுட்பமான வேறுபாடுகள் என்ன? நான் விருந்தோம்பலில் தொடங்கியதனால உணவு முறைகளிலேயே இன்னொரு செய்தியை நான் குறிப்பிடுகிறேன். தமிழில் இருக்கிற பல சொற்களுக்கு ஆங்கிலத்திலே உணவு சார்ந்த அந்த சொற்களுக்கு, உணவு முறை சார்ந்த சொற்களுக்கான மொழிபெயர்ப்பு மிக கடினமாக இருக்கிறது. என்ன காரணம்? பேராசிரியர் மன்னன் அவர்கள் தான் தன்னுடைய ஒரு புத்தகத்தில் ஒரு நீண்ட பட்டியலை போடுவார். எத்தனை விதமான உணவு, அந்த உணவை ஆக்குவதிலே எத்தனை விதமான முறை நாம் வைத்திருக்கிறோம் என்பதற்காக ஒரு பட்டியலை தருவார். இட்லி அவித்தல், தோசை வார்த்தல், சோறு ஆக்குதல், குழம்பு வைத்தல், கீரை கடைதல், பால் காய்ச்சுதல், அப்பளம் பொரித்தல், கொழுக்கட்டை குடித்தல், இத்தனைக்கும் ஆங்கிலத்தில் சொல்லித் தருவது கடினம். ஏனென்றால் அவர்கள் பிடிப்பது, சுவட்டுவது, வருவது இதெல்லாம் அவர்களிடத்தில் இல்லாத வேண்டும். எனவே அவனுடைய உணவு பழக்கம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்ற வகையில் தான் அவர்கள் மொழியில் சொற்கெடுக்கும். ஒரு ஆங்கில பேராசிரியர் தான் ஒரு தமிழ் நூலை மொழிபெயர்க்கிற போது என்னிடத்தில் கேட்டார், புகுந்த வீடு, பிறந்த வீடு, புகுந்த வீடு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, பெண்களுக்கு புகுந்த வீடு என்பதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்வது என்று புரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறேன் என்றார். நான் சொன்னேன், நீங்கள் அப்படி நேரடியாக சொல்ல முடியாது என்றுதான் கருதுகிறேன். காரணம், அப்படி ஒரு மரபு அவர்களிடத்திலே பிறந்த வீடு புகுந்த வீடு என்று பெண்ணுக்கு பிரித்து பார்க்கிற மரபு இல்லை. நீங்கள் திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் கருத்து ஒருமித்து தங்களை இணைத்துக் கொள்வது என்பதற்கு பதிலாக திருமணத்துக்கு பிறகும் ஆண் அவனுடைய வாழ்க்கை அதே வீட்டில் அதே குடும்பத்தில் தொடரும். ஆனால் பெண்ணினுடைய வாழ்க்கை நாட்டை அப்படியே பிடுங்கி இன்னொரு இடத்தில் நடுவது போல வாழ்க்கை பாதை முற்றிலுமாக மாறும். இனிமேல் உனக்கு அதுதான் வீடு என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். எனவே பெண்ணின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றுவதற்கான உரிமையை யார் தந்தார்கள்? ஆண் அவன் திருமணத்திற்கு பிறகு மனைவியின் வீட்டில் வாழ்ந்தால் இந்த சமூகம் என்ன சொல்லுகிறது? வீட்டோட மாப்பிள்ளை என்பது ரொம்ப அவமானம். நான் கேட்கிறேன், வீட்டோடு மருமகள் அவமானம் இல்லையா? இப்படி கேட்டால் சமூகத்தில் குழப்பம் வந்து விடாதா என்று கேட்கிறார்கள். சில நேரங்களில் குழப்பம் தவிர்க்க முடியாது. என்னை பொறுத்தளவு திருமணத்துக்கு பிறகு 2 பேரும் எங்கே வசிக்கலாம்? அவர்கள் விரும்பினால் அந்த மகன் அவனுடைய வீட்டில் வசிக்கலாம், அல்லது அந்த பெண் அவள் வீட்டில் வசிக்கலாம், இல்லை 2 பேரும் தனியாக வசிக்கலாம். தனித்தனியாக வசித்து விடக்கூடாது தவிர அவர்கள் 2 பேரும் தனியாக ஒரு வீட்டில் இருக்கலாம். அதை யார் முடிவு செய்வது என்றால் திருமணம் செய்து கொண்ட அவர்கள் முடிவு செய்ய வேண்டுமே தவிர
இது பிறந்த வீடு புகுந்த வீடு என்று சொல்லுவதும் இந்த பெண்ணை மிக நுட்பமாக ஒரு தலையிலிருந்து விடுவித்து இன்னொரு தலையை மாற்றி விடுகிற செய்தியாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நான் சொல்வது ஒரு புதுமையான செய்தி இல்லை. 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா பெரியார் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை தான் நான் மறுபடியும் எடுத்து சொல்லுகிறேன். எனவே புகுந்த வீட்டை எப்படி ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது? மொழிபெயர்ப்பு என்பது வெறும் மொழி சார்ந்தது அல்ல. அந்த மொழி பேசப்படுகிற அந்த மக்களின் மரபு சார்ந்தது, அந்த சமூகம் சார்ந்தது. அதனாலே தான் சொன்னேன், ஒரு சமூகத்தினுடைய பண்பாட்டு கூறுகள் அசைவுகள் அந்த மொழியில் படித்து கிடக்கும். அந்த மொழியினுடைய மரபு தெரியாமல் மாற்ற முடியாது. வள்ளி என்பதை நமக்கு தெரியும், முருகன் வள்ளி என்று நாம் புராணங்களிலே படிக்கிறோமே. ஆனால் அந்த வள்ளி என்பது வெளிநாட்டினருக்கு, மேலை நாட்டினருக்கு அல்லது கீழே நாட்டினருக்கு புலப்படாத சொல்லாகத்தான் இருக்க முடியும். அதை அவர்கள் வெறும் பெயர் சொல்லாக மட்டும் வேண்டுமானால் பார்க்கலாம். ஆனால் அதற்கு மூலம் எங்கே இருக்கிறது? தமிழ் மரபு அறிந்தவர்களுக்கு, தொல்காப்பியம் பயின்றவர்களுக்கு, சங்க இலக்கியத்தை கற்றவர்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய மூலம் வேர் எங்கே இருக்கிறது என்று புரியும். வேறொன்றும் இல்லை. வள்ளி என்பது ஒரு கொடியின் பெயர். அந்த கொடிக்கு இருக்கிற சிறப்பு இயல்பு என்ன என்றால், அது வெப்ப தேசங்களில் மட்டுமே வருகிற கொடி. அந்த கொடியை ஒரு நாளும் குளிர் தேசத்தில் நம்மால் உருவாக்க முடியாது. எந்த தாவரம் எந்த மண்ணில் எந்த பருவ சூழலில் விளையும் என்பது இயற்கையின் போக்கு. நான் அண்மையிலே அமெரிக்காவுக்கு போயிருந்த போது அங்கே ஆப்பிள் மரங்களில் ஆப்பிள் காய்ச்சி தொங்குகிறது. யார் வேண்டுமானாலும் ஆப்பிளை எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆப்பிளுக்கு அங்கே மதிப்பு இல்லை. காரணம், அது கூடுதலாக விளைகிறது. ஆப்பிளுக்கு இங்கே பெரிய மதிப்பு இருக்கிறது. காரணம், இந்த மண்ணில் அது விளையவில்லை. அதுபோல வள்ளி என்பது வெப்ப தேசங்களில் வளர்கிற கொடி. இந்த வள்ளி பற்றி தொல்காப்பியத்தில் குறிப்பிருக்கிறது. கொடிநிலை, கந்தடி, வள்ளி என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். நற்றிணையில ஒரு வரி வருகிறது, முருகுடன் புணரும் வள்ளி என்று ஒரு தொடர் நற்றிணையில வருகிறது. முருகு என்றால் அழகு. அந்த வள்ளி கொடி அழகுடன் புணர்கிறது, அழகுடன் சேர்கிறது என்பது காலப்போக்கில் முருகனின் மனைவி என்று ஆகிவிட்டது. திருமுருகாற்றுப்படையிலே வள்ளிதான் என்று தெய்வானை இல்லை. ஐயா பேராசிரியர்கள் போன்றவர்கள் அறிவார்கள். தெய்வானை என்கிற பாத்திரமே திருமுருகாற்றுப்படையிலே இல்லை, முருகனும் வள்ளியும் தான். ஆனால் அதற்கு பிறகு 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தெய்வானை என்கிற ஒரு பாத்திரம் உள்ளே நுழைக்கப்பட்டு வள்ளியை வைப்பாட்டி ஆகிவிட்டார்கள். அதுதான் பெரிய தொடு. ஒரு பாத்திரம் புதிதாக உள்ளே வந்ததிலே கூட சிக்கல் இல்லை. ஏற்கனவே இருந்த ஒரு பாத்திரத்தை பின்னுக்கு தட்டி. எனவே வள்ளி என்கிற அந்த கொடி இந்த வெப்ப தேசத்துக்கு எவ்வளவு நெருக்கமான தொடர்புடையது என்றால், வள்ளி கிழங்கு இல்லாமல் நம் உணவு இல்லை என்கிற தொடர்பு. சர்க்கரை வள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கை அறியாதவர்கள் உண்டா? சர்க்கரை வள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கை போல உடலுக்கு ஊட்டம் தருகிற உணவு உண்டா? எனவே வெப்ப தேசத்தில் விளைகிற ஒரு கொடியினுடைய பெயர் ஒரு பாத்திரத்தின் பெயராக மாறுகிறது என்றால் சமூகத்தினுடைய கொடை. இந்த சமூகத்திலிருந்துதான் மொழிக்கு இப்படிப்பட்ட சொற்கள் வந்து சேர்கின்றன. இப்படித்தான் வந்து சேர முடியும். உறவுகளுக்கு நாம் வைத்திருக்கிற அத்தனை பேர்கள் ஆங்கிலத்தில் கிடையாது. நீங்க சித்தப்பா, சித்தி, மாமன், மாமி, அத்தை, மாமி என்கிற சொல் மிக பின்னால் வந்து சேர்ந்தது. அத்தையும் மாமனும் தான், சித்தப்பா சித்தி தான், பெரியப்பா பெரியம்மா தான். நீங்கள் ஆங்கிலத்தில் பெரியப்பா பெரியம்மா என்றெல்லாம் மொழிபெயர்ப்பது கடினம். அவர்கள் 2 சொற்கள் தான் வைத்திருக்கிறார்கள். அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அத்தனை பேரும் அங்கிள் ஆங்கிள் தான். சித்தப்பாவும் அங்கிள் தான், மாமாவும் அங்கிள் தான். ஏனென்றால் மாமன் மகனை மணந்து கொள்ள வேண்டும், சித்தப்பன் மகனை மணந்து கொள்ளக்கூடாது என்கிற அந்த மரபுகள் அவர்களிடத்திலே இல்லை. கவிஞர் வைரமுத்து கூட ஒரு முறை சொன்னார். அவர் ஒரு பாட்டிலே பிரியமான மகளே உன்னை காதலிக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். அந்த பாடலை பாடியவர் தமிழ் அறியாதவர், பிறமொழிக்காரர் பாடுகிறார். அதை ஆங்கிலத்திலோ அல்லது அவர்கள் மொழி தெலுங்கிலோ கன்னடத்திலோ எழுதி வைத்துக் கொண்டு பாடுவார்கள். ஆகினாலே அவருடைய ஒலிப்பு உச்சரிப்பு எப்படி இருக்கிறது என்றால், பிரியமான மகளே உன்னை காதலிக்கிறேன் என்பதை பெரியம்மாவின் மகளே உன்னை காதலிக்கிறேன் என்று பாடுகிறார். அதை கேள்விப்பட்டு வைரமுத்து ஓடி வந்து பெரியம்மாவின் மகளை எல்லாம் காதலிக்கூடாதியா, இது பிரியமான மகளே என்று நான் எழுதியிருக்கிறேன், பெரியம்மாவின் மகளே என்று சொன்னால் இது வெறும் மொழி சார்ந்ததல்ல, மொழியில் இருக்கிற சமூக உறவுகள் மரபுகள் சார்ந்தது. எனவே சமூகத்தினுடைய கொடையாக மொழியில் சில சொற்கள் சில முறைகள் வந்து சேரும். இன்றைக்கு காலையிலே கூட நான் முதலில் குறிப்பிட்டேன், 1 நிமிடத்தில் ஒரு செய்தி என்று. அதிலே நான் இன்றைக்கு சொல்லி அனுப்பிய செய்தி என்ன என்றால், இப்போதெல்லாம் 2 குழந்தைகள் போதும் என்பதை தாண்டி
2 குழந்தைகள் கூட வேண்டாம், நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதும் என்கிற நிலை வந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் நாம் ஒருவர் நமக்கு இடையில் எதற்கு இன்னொருவர் என்று கருதுவார்களோ என்று தெரியாது. நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொன்னால் ஒரு வினா எழுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பிள்ளைதான் என்று சொன்னால் எதிர்காலத்தில் அண்ணன் தம்பி அக்காள் தங்கை என்கிற உறவே இல்லாமல் போய்விடுமா? அண்ணன் தம்பி அக்காள் தங்கை உறவே இல்லை என்றால் அத்தையும் மாமனும் சித்தப்பாவும் சித்தியும் எங்கிருந்து வருவார்கள்? எனவே உறவு முறைகளே ஒழிந்து போய்விடுமோ என்று சிலர் கவலை கொள்கிறார்கள். அந்த கவலை நியாயம்தான். ஆனால் அந்த கவலையை போக்கிக் கொள்வதற்கான வழி, எனவே மீண்டும் ஒரு குடும்பத்தில் 10 குழந்தைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்பதில்லை. அதற்கான வழி என்ன என்றால், நீங்கள் 4 சுவர்களுக்குள் மட்டுமே உறவுகளை தேடுவதை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு வெளியிலே வாருங்கள். துயரத்தில் நமக்கு உதவுகிற அத்தனை பேரும் நம் அண்ணன் தம்பிகள் தான். எனவே உறவுகள் தான் உலகம் என்பதை தாண்டி உலகமே உறவு என்று பார்த்தவன் தமிழன் என்பது உண்மையானால், யாரும் ஊரே யாவரும் கேள்வி என்கிற அந்த வரியை நாம் நெஞ்சத்திலே உண்மையாகவே தேக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், 4 சுவர்களுக்கு வெளியே, வீட்டுக்கு வெளியேயும் தேடுங்கள். அண்ணன் உண்டு, தம்பி உண்டு, அத்தை உண்டு, மாமன் உண்டு, எல்லா உறவுகளும் இந்த சமூகத்திலே நமக்கு கிடைப்பார்கள் என்று சொன்னேன். எதற்காக என்றால், இத்தனை உறவு பெயர்களை நாம் வைத்திருக்கிறோம். உணவு முறையை ஆக்குவதில், உணவை ஆக்குவதில் இத்தனை பெயர்களை வைத்திருக்கிறோம். இட்லி அவித்தல் என்பது ஏன் பிள்ளைக்காரனுக்கு தெரியாதென்றால் அவன் இட்லி அவிப்பதில்லை, அவனுக்கு அந்த உணவு இல்லை. எனவே உங்கள் சமூகத்தில் இருந்துதான் உங்கள் மொழி வந்து சேரும். இப்படி பல கொடைகளை இந்த சமூகத்திலிருந்து தமிழ் மொழி பெற்றிருக்கிறது. இவையெல்லாம் நம்முடைய பண்பாட்டு கூறுகள் தான். ஆனால் இன்னொன்றையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். நம்முடைய பண்பாட்டில் நல்லவைகள் மட்டும்தான் இருக்கின்றன என்று சொல்ல முடியாது. கூடாதவைகளும் இருக்கின்றன என்று நான் சொன்னால் நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாது. அந்த கூடாதவைகளில் இருந்தும் சில மரபுகள் மொழியில் பற்றிக் கொள்ளுகின்றன. மிக சுருக்கமாக சொன்னால், குடியரசுத் தலைவர் வருகிறார் என்று சொல்லுகிறார். நாம் துப்புரவு தொழிலாளி வருகிறான் என்று தான் சொல்லுவோம். அதற்காக நான் குடியரசுத் தலைவர் வருகிறான் என்று சொல்லவில்லை. துப்புரவு தொழிலாளியும் வருகிறார் என்று சொன்னால் என்ன குறைந்து போகும்? நீங்கள் அந்த சாதிய மனோபாவத்தோடு பார்க்கிற காரணத்தினாலே யாருக்கு இல் விகுதி, யாருக்கு இன் விகுதி என்பதில் நாம் கவனமாக இருக்கிறோமா இல்லையா? வெள்ளைக்காரனுக்கு அந்த சிக்கர் இல்லை, ஆங்கிலத்தில் இல்லை. வேறு மொழிகளில் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு சொல்ல தெரியாது. காரணம், எனக்கு வேறு மொழிகள் தெரியாது. ஒரே ஒரு வேடிக்கையான அனுபவத்தை சொல்ல வேண்டுமானால், அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பேர பிள்ளைகளிலே ஒருவன் இங்கே வந்திருந்த போது, நான் வெளியே போய்விட்டு வீட்டிலே வருகிற நேரத்தில் என் மகளுக்கு அவன் எப்படி செய்தி சொன்னான் தெரியுமா? அவனுக்கு தெரிந்த அரைகுறை தமிழில் அந்த 3 வயதில் அவன் சொன்ன செய்தி, அம்மா தாத்தா வர்றான்னு சொன்னான். தாத்தா வர்றான்னு சொன்ன ஒன்று நான் சொன்னேன், அம்மா நீ உண்மையை நான் வருவதை அறிவிக்கவே வேண்டாம், நானே வந்துக்கிறேன். அப்போ என் மகள் வர்றான்னு சொல்லக்கூடாது, வர்றாங்கன்னு சொல்லணும் என்று திருப்பிய உடனே அவன் திருப்பி கேட்ட கேள்வி எங்களை சிந்திக்க வேண்டும். அவன் கேட்டான், சின்ன பிள்ளை தான், நான் ஒன்றும் தப்பா சொல்லி ஐ டோன்ட் டு எனிதிங் மிஸ்டேக், ஹீ கம்ஸ், அவ்வளவுதானே சொன்னேன்னு அவன் கேட்டான். அவன் கேட்ட கேள்வி ஹீ கம்ஸ் என்பது தானே ஆங்கிலம். தாத்தா வந்தாலும் ஹீ கம்ஸ் தான், ஒரு வேலைக்கார சிறுவன் வந்தாலும் ஹீ கம்ஸ் தான், எல்லோருக்கும் ஒரே சொல் தான். நான் சொன்னதுல ஒன்றும் தப்பில்லையே என்று அவன் கேட்டான். ஆங்கில மொழியில் ஒரே ஒரு ஹீ தான் உண்டு, நமக்கு அவன் அவர் என்கிற 2. இந்த அவன் அவர் என்பது நமக்கு ஒருமை பன்மையை குறிப்பதற்காக வந்த சொற்கள். ஆங்கிலத்திலே ஹீ என்றும் தே என்றும் சொல்லுகிற ஒருமை பன்மையை குறிப்பதற்காக வந்த சொற்களை நாம் மிக கவனமாக மதிப்பை கூட்டுவதற்கும் குறைப்பதற்குமான சொல்லாக மாற்றிக்கொண்டோம். எனவே இது எங்கே இருந்து வருகிறது? சொல்லில் பிழை இல்லை, மொழியில் பிழை இல்லை, நம் சமூக மரபில் பிழை இருக்கிறது. ஒருவனை உயர்த்துவதும் ஒருவனை தாழ்த்துவதும், அவனை தொழில் தாழ்ந்து உயர்த்துவதும் தொழில் சார்ந்து அவனை தாழ்த்துவதுமான ஒரு சாதிய மனநிலை, அல்லது பெரியவர்கள் வயதானவர்கள் தான் பெரியவர்கள், இளைஞர்கள் பெரியவர்கள் இல்லை என்று கருதுகிற மனநிலை, அதுவும் பிழையானதுதான். பிள்ளைகளை கூட நாம் எப்படி அந்த மரபை போற்ற வேண்டும்? இன்றைக்கு நான் ஈழத்தில் பார்க்கிறேன், அவர்கள் பிள்ளைகளை கூட வாங்க போங்கன்னு தான் சொல்றாங்க. நான் நேரடியாக பார்க்கிறேன். தந்தான இங்க வாங்க என்று சொல்லுகிறார்.
அப்போது அந்த பிள்ளையும் மற்றவர்களை பார்த்தபடி சொல்லும். நம்முடைய தலைவர்கள் பேசுகிற போது சொன்னா, ஐயா பெரியாரவர்களை நேரில் பார்த்த போது மிகுந்த மதிப்போடு அவர் பேசினார்னு சொன்னார். அதுதான் ஐயாவினுடைய பெரிய குணம். மேடையில கடுமையா பேசுவார். அவர்தானா என்று தெரியாது. ஒரு குழந்தை பெரிய சின்ன சிறுவன் வந்தாலும் எழுந்து படுத்திருக்கிறவர் எழுந்து வாங்க என்று சொல்லுவார். அந்த மதிப்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வயதானால் மட்டும்தான் மதிப்பு கொடுப்பது என்பது என்ன தேவை? ஒருவருக்கு மதிப்பு வருவதற்கு தலைமுடி நரைத்தாக வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. எனவே பிள்ளைகளையும் மதிக்க கற்றுக்கொள்வது, அதை தாண்டி எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த தொழில் செய்கிறவராக இருந்தாலும் அவரையும் என்கிற விகுதியில் சொல்லுகிற அந்த பாங்கு வருமானால் அது வெறும் ஒருமை பன்மைக்கான செய்தியாக ஆகும். இந்த சாதிய மனநிலைக்கான மயக்கமாக மாறாது. இன்னொரு செய்தியை நாம் குறிப்பிட வேண்டும். தமிழ் தாத்தா என்று நம்மால் போற்றப்படுகிற ஊவேசா அவர்களே இந்த மரபை பின்பற்றி மொழியில் ஒரு செய்தியை வெளியிடுகிறார். செந்தமிழ் செல்வி என்கிற புத்தகத்தில் 1930களிலே வெளிவந்த நூலில் அந்த கட்டுரை என்னிடத்திலே அப்படியே இருக்கிறது. என்னுடைய பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம் நூலில் அதனை அப்படியே நான் மேற்கோளாகவும் காட்டியிருக்கிறேன். அதிலே சொல்கிறவர் யார் என்றால் ஒரு சாதாரண மனிதர் இல்லை. தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் சொல்லுகிறார், எப்படி சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். எண்ணி பாருங்கள், வியப்பாக இருக்கும். அவ்வளவு பெரிய அறிஞர் இப்படி சொல்லுகிறாரே என்று தோன்றும். அவர் சொல்லுகிறார், எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரியான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. பிராமணால் ஒருவரை பார்த்தால் போஜனம் ஆயிற்றா என்று கேட்க வேண்டும். கேள்வி உண்டுதான், தாத்தாச்சான் கேட்கணும். அதை ஒவ்வொருத்தையும் எப்படி கேட்கணும்னு ஊவேசா சொல்றார். பிராமணால் ஒருவரை பார்த்தால் போஜனம் ஆயிற்றா என்று கேட்க வேண்டும். சாதாரண சூத்திரானை பார்த்தால் உணவு உண்டீர்களா என்று கேட்க வேண்டும். தாழ்த்தப்பட்டவர்களை பார்த்தால் சிந்து விட்டாயா என்று கேட்க. இதை எழுதுவது ஊவேசா என்பது மிக முக்கியமானது. இதனை நாம் அவரை குறைத்து மதிப்பிடுவதற்காக சொல்லவில்லை. ஊவேசாவினுடைய தமிழ் தொண்டை மதிக்கிறவர்களில் நானும் ஒருவர். பல இலக்கியங்கள் அவர் இல்லை என்றால் நமக்கு இல்லாமல் போயிருக்கும். குறிப்பாக ஒன்றை சொல்லுகிறேன். தீபக சிந்தாமணி அவர் பதிப்பித்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். பெருங்கதை என்கிற ஒரு காப்பியத்தை அவர்தான் பதிப்பித்தார். பெருங்கதை அவர் இல்லை என்றால் தமிழருக்கு கிடைக்காமல் போயிருக்கும். கிடைக்கும், தமிழர்கள் படிக்கல, அது வேற. சிலப்பதிகாரத்தை போல 3 மடங்கு பெரிய காப்பியம். தமிழ்நாடு எங்கும் சுற்றி அறிந்து 2 படிகள் அவருக்கு கிடைத்தன. ஒன்று திருநெல்வேலியில், இன்னொன்று திருநெல்வேலியினுடைய புறநகர் பகுதியாக இருக்கிற பேட்டை என்கிற பகுதியில் அவருக்கு 2 படிகள் கிடைத்தன. ஒன்றில் விடுபட்ட வரிகள் இன்னொன்றில் இருந்தன. 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்து எளிய செயலன்று சிலப்பதிகாரத்தை போல 3 மடங்கு பெரிய கதை, பெரிய அந்த பெருங்கதை, அதனை உதயணன் மாகாவியம் என்று சொல்லுவார்கள். உதயண குமார காவியம் வேறு, உதயணன் மாகாவியம் அல்லது பெருங்கதை என்று சொல்லுகிற அந்த பெரிய நூலை பதிப்பித்தவர் வாவுசாதான், ஊவேசாதான். ஏராளமான தமிழ் இலக்கியங்களை நமக்கு கொண்டு வந்து தந்தவர் ஊவேசாதான். அந்த நன்றி அறிதல் நமக்கு என்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த தமிழ் தாத்தா அவ்வளவு பெரிய தமிழ் அறிஞர் தன்னுடைய சாதிய மனநிலையிலிருந்து விடுபட முடியாமல் போஜனமாயிற்றா என்று ஒருவனை பார்த்து கேட்க வேண்டும், தின்று விட்டாயா என்று இன்னொருவனை பார்த்து கேட்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூக மரபுகள் மொழியில் எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதற்காக நான் சொல்லுகிறேன். எனவே மொழியில் மாற்றம் வேண்டுமானால் சமூகத்தில் மாற்றம் வந்தாக வேண்டும். சமூக மாற்றத்தை கொண்டு வராமல் மொழியில் மாற்றங்களை நம்மால் கொண்டு வந்துவிட முடியாது. சமூக மாற்றமும் மொழியின் மேன்மையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிழைந்திருக்கின்றன என்பதற்காக இந்த செய்திகளை எல்லாம் நான் எடுத்து வைத்தேன். எனவே சமூகத்தை ஒட்டித்தான் மொழி மாறும் என்று சொல்ல முடியாது. என்னுடைய 2வது கோட்பாடு என்று நான் குறிப்பிட்ட அந்த செய்திக்கு வருகிறேன். மொழி சமூகத்தை மாற்றும், மொழியின் ஆளுமை மாற்றும். ஒன்றை சொல்லுகிற போது அந்த சொல்லுகிற விதம் இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பது மட்டும் முதன்மையானது அல்ல, எப்படி சொல்லுகிறீர்கள் என்பது முதன்மையானது. ஏசி பிராண்டி என்கிற ஒரு வேலை நாட்டு பேராசிரியர் மிக தெளிவாக சொன்னால் கவிதை என்றால் என்ன, அவர் எந்த துறைக்கு பேராசிரியர் என்பதை நாம் அறிவோம். ஆங்கிலத்துறை பேராசிரியர், தமிழ் துறை பேராசிரியர், கணிதத்துறை பேராசிரியர் என்றுதானே நாம் கேள்விப்படுகிறோம். ஏசி பிராட்லி இவர் ப்ரொஃபசர் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பொயட்ரி, கவிதை துறையின் தலைவர். கவிதைக்கென்றே ஒரு துறை, அதுல வேறு எதுவும் இல்லை.
அதற்கு மொழி கூட இல்லை. ஜப்பான் கவிதையை பற்றி பேசலாம், தமிழ் கவிதையை பற்றி பேசலாம், ஆங்கில கவிதையை பற்றி பேசலாம். அது கவிதை துறை. கவிதை துறைக்கு தலைவர் எஸ்.சி. பிராட்லி. எனவே அவரிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் கவிதை துறைக்கே தலைவராக இருக்கிறீர்கள், கவிதை என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு விடை சொல்ல முடியாது. அவரே சொன்னார், இட் டிவைஸ் டெஃபினிஷன் என்றார். வரையறைகளை அது மறுக்கிறது. எப்போதும் எந்த ஒன்றையும் ஒரு சின்ன கூட்டுக்குள் அடக்கிவிட முடியாது. ஆனாலும் ஒன்றை சொல்லுகிறேன், poetry is nothing but the best word in the best order என்று சொன்னார். கவிதை என்பது வேறொன்றும் இல்லை, மிக அழகான சொற்களை அழகான வரிசையில் நடக்கும். அதாவது வெறும் அந்த சொற்கள் மட்டுமன்று, அந்த சொற்களை எந்த வரிசையில் நீங்கள் நிறுத்தி இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது கவிதையாகும். எதை முதலில் சொல்வது, எதை பின்னால் சொல்வது. நீங்கள் பின்னால் சொல்ல வேண்டியதை முதலில் சொன்னால் அதனுடைய உயிர்ப்பு போய்விடுகிறது. ஒரு சின்ன கவிதையை நான் சொல்லுகிறேன். கூண்டு திறந்தது, கிளிகள் வெளியே வந்தன. கிளி ஜோதிடம் பற்றிய ஒரு சின்ன கவிதை. கூண்டு திறந்தது, கிளி வெளியே வந்தது, சிறகடிக்கவா இல்லை சீட்டடிக்க, அவ்வளவுதான் அந்த கவிதை. அந்த கிளி எதற்காக வெளியே வந்திருக்கிறது? கூண்டு திறந்தது, கிளி வெளியே வந்தது, சிறகடிக்கவா இல்லை சீட்டெடுக்க. அக்னிபுத்திரன் என்கிற கவிஞர் எப்போதோ எழுதிய கவிதை. கூண்டு திறந்ததற்கு பிறகும் வெளியில் வராமல் இருக்கிற ஒரு விலங்கை பற்றி புரட்சி கவிஞர் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு தெரிந்த பாடல். இருப்பு கூட்டின் கதவுகள் திறந்தன, சிறுத்தைய வெளியில் வா. எனக்கே ஒரு ஐயம் வந்து ஒரு கூட்டத்தில் நான் கேட்டேன், இரும்பு கூட்டின் கதவுகளை திறந்து விட்டால் சிங்கம் தானாக வெளியே வந்து விடாது. அதற்கு பிறகு ஒரு கவிஞர் அங்கே போய் நின்று, கதவை திறந்தாயிற்று, சிங்கமே வெளியே வா, சிறுத்தையே வெளியே வா என்று அழைக்க வேண்டுமா என்று கேட்டால் அப்போது எனக்கு விடை தெரியவில்லை. அந்த பிரெஞ்சு புரட்சியின் வரலாற்றை படித்துக் கொண்டிருக்கிற போது ஒவ்வொரு இடத்தில் இந்த கவிதைக்கான விடை எனக்கு அங்கே தெரிந்தது. அந்த பாரிஸ் நகரத்துக்கு போயிருக்கிற போது உடைக்கப்பட்ட அந்த பாஸ்டில் சிறையை நான் நேராக பார்த்தேன். இதுதான் பிரெஞ்சு புரட்சியின் போது உடைத்து எரியப்பட்ட பாஸ்டில் சிறை. புரட்சியில் அந்த சிறையை சர்வாதிகாரத்தின் அடையாள குறியீடாக இருந்த அந்த சிறையை உடைத்து புரட்சியாளர்கள் உள்ளே போய் அங்கே இருந்து அந்த கைதிகளாக இருந்த போராளிகளை வெளியே விடுவித்து அழைத்து வந்தார்கள். அந்த கைதிகள் எப்படிப்பட்ட சூழலில் அங்கே இருந்தார்கள் தெரியுமா? ஆண்டு கணக்கில் இருட்டு சிறையில் இருந்தார்கள். வெளிச்சத்தை அவர்கள் பார்த்ததில்லை. ஆண்டுகள் பலவற்றுக்கு பிறகு அவர்களை வெளியிலே கொண்டு வந்த போது அவர்கள் துள்ளி குதித்தல்லவா வெளியில் வந்திருக்க வேண்டும். வெளியில் வந்தார்கள், சில நொடிகள் தான் இருந்தார்கள், மறுபடியும் உள்ளே ஓடிவிட்டார்கள். ஏன் என்று கேட்டபோது வெளிச்சம் எங்களுக்கு கண்களுக்கு பழக்கமில்லை, அச்சமாக. இருட்டிலேயே வாழ்ந்தவனுக்கு வெளிச்சம் அச்சம் தரும். எனவே அந்த கைதிகள் கூண்டு திறந்ததற்கு பிறகும் இருட்டிலேயே இருந்த காரணத்தினாலே வெளிச்சத்திற்கு வர அச்சப்பட்டார்களே. அப்படி அடிமைகளாகவே வாழ்ந்து பழகிய சமூகம் விடுதலை கிடைத்தால் உடனே வெளியே வந்துவிடார். இருப்பு கூட்டின் கதவுகள் திறந்தன, சிறுத்தையே வெளியில் வா என்று பாட வேண்டியிருக்கிறது. வெளிச்சம் வருவது என்பது விடியலின் அடையாளம் தான். ஆனாலும் இருட்டை போக்குவது எளிதில்லை. இன்றைக்கு காலையிலே வந்திருக்கிற ஆனந்த விகடன் இதழிலே எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒற்றை வரி, நான் சங்க இலக்கியம் தொல்காப்பியம் தொடங்கி இன்றைக்கு காலையில் வந்திருக்கிற ஆனந்த விகடன் வரைக்கும் குறிப்பிட்டு சொல்வதற்கான காரணம், மொழி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. சொல்லுகிற முறையில் ஒரு அழுத்தமும் வீரியமும் இருக்குமானால் அந்த கருத்து எவனையும் போய் சேருகிறது. அவர் என்ன எழுதியிருக்கிறார்? எங்கு பார்த்தாலும் இருட்டாக இருக்கிறதே என்று இன்றைய சமூகம் பற்றி கவலைப்படாதீர்கள். இருட்டு எல்லா திசைகளிலிருந்தும் வருகிறது, வெளிச்சம் ஒரே ஒரு திசையிலிருந்து தான் வருகிறது. ஆனால் வெளிச்சம் தான் வெல்கிறது நண்பர்களே. கிழக்கிலிருந்து மட்டும்தான் வெளிச்சம் வருகிறது. எல்லா திசைகளையும் இருள் தான் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் கிழக்கில் புறப்படுகிற அந்த கதிரவனின் வெளிச்சம் இருட்டை விரட்டுகிறதா இல்லையா என்று சமூகத்தில் ஒரு நம்பிக்கை வருகிற சொற்களாக அவர் எழுதியிருக்கிற செய்தி, நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பதற்காக மட்டுமில்லை. அதற்காக நான் குறிப்பிடுகிறேன். இதே செய்தியை வெறும் நம்பிக்கை கொள்வதற்காக நீங்கள் கவலைகளை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று விடலாம் என்று சொன்னால் அது மிக சாதாரணமான வரி. எல்லா திசைகளிலும் இருட்டு இருக்கிறது, ஒரு திசையிலிருந்து தான் வெளிச்சம் வருகிறது என்று சொல்லுகிற போது அந்த மொழி நடை நமக்குள் ஒரு ஊக்கத்தை தருகிறது. அதற்கு சொல்லப்பட்டிருக்கிற கருத்து மட்டும் காரணம் இல்லை, சொல்லப்பட்டிருக்கிற முறை காரணம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்ததற்கு பிறகு தமிழ் கவிதைகளிலே பாரதி இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். பாரதி ஒரு மகா கவிஞர். நான் ஒரு நாள் பாரதியின்
கருத்துகள் சிலவற்றில் அவருடைய உரைநடை கருத்துகளிலே இருந்து வேறுபடுவது உண்மைதான். ஆனால் அவன் கவிதை நடையை நம்மால் யாராலும் தள்ளிவிட முடியாது. தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்து சூழ்களை மாணவர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாளாம் எங்கள் தாய் என்று அவன் பாரத தாயை தான், தமிழ் தாயை அல்ல, பல தவறாக கருதி கொண்டிருக்கிறார். பாரத தாயை பாடுகிற இந்த வரிகள் இந்த பாரதம் என்று பிறந்தது என்று அறியாத வரலாறு உடையதில்லை என்று நான் கருதினால் அந்த பாட்டின் ஓட்டம் இருக்கிறதே அது ஈடு இணையற்றது. ஆனால் தமிழ் சமூகத்திற்கு திராவிட இயக்க உணர்வுள்ளவர்களுக்கு பாரதிதாசனுடைய கவிதை இருக்கிறதே அது ஒரு புதிய ஊக்கத்தை கொண்டு வந்து சேர்ந்தது. நாம் அறிவோம். இங்கே இருக்கிற பெரியவர்கள் என்னை விட மிக நன்றாக அறிவீர்கள். எனம் அக்கராசனர் அவர்களே, காரியதர்சி அவர்களே, பொக்கிஷதாரர் அவர்களே, என்றுதானே மேடையிலே தமிழ் கேட்டுக் கொண்டிருந்தது. திராவிட இயக்கத்தின் எழுச்சிக்கு பிறகு, புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் கவிதைகளுக்கு பிறகுதானே பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்றெடுத்த தாய்மாரே, நல்லிடம் சிங்கங்கள் என்கிற எழுச்சி முடக்கம் ஏற்பட்டது. இவை சொற்கள் தான். பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்றெடுத்த தாய்மாரே, நல்லிடம் சிங்கங்கள் என்பவை வெறும் சொற்கள் தான். ஆனால் அந்த சொற்களுக்குள்ளே ஒரு உயிர்ப்பு இருக்கிறது. அண்மையில் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது அருள்மொழி கவனமாக பெரியோர்களே, நண்பர்களே என்று சொல்லிவிட்டு பேசத் தொடங்கினார். தாய்மார்களே என்று குறிப்பிடவில்லை. ஏன் தாய்மார்களே என்று குறிப்பிடவில்லை என்பதற்கான காரணத்தையும் சொன்னார். நம்மிடத்தில் ஒரு தவறான பழக்கம் இருக்கிறது. பெரியோர்களே என்று அழைக்கிறோம், சான்றோர்களே என்று அழைக்கிறோம், நண்பர்களே என்று அழைக்கிறோம். இந்த எந்த சொல்லுக்குள்ளும் பெண்கள் அடங்க மாட்டார்களா என்று கேட்டார். ஏன் அவர்கள் பெரியோர்கள் இல்லையா? ஏன் அவர்கள் சான்றோர்கள் இல்லையா? ஏன் அவர்கள் நண்பர்கள் இல்லையா? எனவே தாய்மார்களே என்று தனியாக விலக்கி சொல்லுவதால் நாம் எதையும் சேர்த்து சொல்லுகிறோம் என்றால், பெரியோர்களே நீங்கள் பெரியோர்கள் இல்லை, நீங்கள் சான்றோர்கள் இல்லை, வெறும் தாய்மார்கள் தான். இந்த மரபு நமக்கு தமிழ் பழைய மரபிலிருந்து வருகிறது. நீங்கள் பழைய இலக்கியங்களை பாருங்கள். மன்னர்களை பற்றியும் அரசியலை பற்றியும் கவிதைகள் உண்டு, பாடல்கள் உண்டு. மன்னனை பற்றி நம்முடைய பழந்தமிழ் பாடல்கள் என்ன சொல்கின்றன? அவர் வீரமுடையவர், வள்ளல் தன்மை நிறைந்தவர், கருணையுடையவர். போகட்டும். பெண்களை பற்றி எந்த ஒரு அரசியை பற்றியும் சொல்லுகிற போது நம்முடைய பழந்தமிழ் பாடல்கள் என்ன சொல்லுகின்றன? அழகான கற்பு கற்பி. இந்த இரண்டை தவிர வேறு எதையாவது சொல்லியிருக்கிறார்களா? நான் கேட்கிறேன், அரசிக்கு மனித நேயம் இருக்க முடியாதா? அவள் வீரமுடையவளாக இருக்க முடியாதா? இன்றைக்கும் நமக்குள்ளே ஏற்றப்பட்டிருக்கிற, நம் மூளைக்குள்ளே ஏற்றப்பட்டிருக்கிற போலி சித்திரங்கள் எவை என்று கேட்டால், அன்றைக்கு நான் ஒரு நண்பரின் வீட்டில் கூட சொன்னேன். ஒரு பையன் அழுகிறான். உடனே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், என்ன இப்படி பொம்பளை மாதிரி அழுகிறது? ஏதோ பெண்கள் தான் குமைந்து குமைந்து அழுகிறவர்கள் போலவும், இந்த ஆண்கள் அஞ்சாத சிங்கங்கள் போலவும். ஏன் இந்த பொய் சித்திரம்? ஆண்கள் அழுவதில்லையா? ஆண்களுக்கு அச்சம் வந்ததில்லையா? அல்லது பெண்களின் வீரத்தை எதிர்கொள்ள நம்மால் முடியுமா? பெண்கள் கோபப்பட்டால் ஆண்களால் தாங்க முடியாது என்பதுதான் உண்மை. அதுதான் அடித்தளமான உண்மை. ஆனால் ஆண்கள் அழுவதே இல்லை, அழுவதில் பிழை இல்லை. யார் வேண்டுமானாலும் அழலாம். ஆனால் அந்த அழுகை அச்சத்தின் காரணமாக இருக்கக்கூடாது. அந்த அழுகை தன்னலத்தின் காரணமாக இருக்கக்கூடாது. அந்த அழுகை அடுத்தவனை ஏமாற்றுவதற்காக இருக்கக்கூடாது. அன்பினால், பாசத்தால், மகிழ்ச்சியால் அழுகிற அத்தனை பேரும் மாமனிதர்கள் இல்லையா? ஒரு திரைப்படம் தந்தைக்கும் மகனுக்குமான மிக நெருக்கமான அன்பை உணர்த்துகிற திரைப்படம். ஒரு சிறப்பு காட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காட்சியில் என்னை மறந்து நான் கண்கலங்கி அழுகிறேன். ஆனால் என்ன நேர்ந்தது என்றால், நான் எதிர்பாராத ஒன்று நேர்ந்தது. அது இடைவேளை காட்சி என்று எனக்கு தெரியாது. அந்த காட்சி முடிகிறது, நான் அழுது கொண்டிருக்கிறேன். விளக்கை கொடுத்துட்டார். என்ன இருந்தாலும் இந்த போலித்தனம் நமக்குள் மிச்சம் இருக்கிறது. அடடா, நாம் அழுவதை இவர்கள் பார்த்து விடுவார்கள் என்று அவசரமாக கண்களை துடைத்து திருப்பிய போதுதான் பின் இருக்கையிலே இருந்த ஐயா நல்லகண்ணு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார். அதே காட்சி தான். நல்லகண்ணு அச்சப்படுகிறவரா? வெட்டப்பட்ட போதும் இது அரசியல் இல்லை. நல்லகண்ணு என்கிற ஒரு நல்ல மனிதரை பற்றி நான் பேசுகிற போது எனக்கு எந்த அரசியல் கலப்பும் இல்லை. நல்லகண்ணு ஐயாவை விடுங்கள், என்னை விடுங்கள். வள்ளலாரை விடவா ஒருவன் இனிமேல் இந்த சமூகத்திற்காக பாடுபடுகிறவன் வந்து சேர்ந்து விட போகிறான். நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நெஞ்சில் நிறைந்து நிறைந்து ஊற்றடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து தான் அழுததாய் வள்ளலார் சொல்லவில்லையா? எனவே அழுவது கோழைத்தனம் அல்ல, அச்சப்பட்டு அழுவது கோழை. அடுத்தவரை ஏமாற்றுவதற்காக அழுவது கோழைத்தனம். எனவே எந்த ஒன்றையும் பல மரபுகளோடு நாம் பின்னி பிணைத்து பெண் என்றால் இப்படித்தான்.
எனவே எந்த ஒரு நல்ல ஒரு எழுச்சியான குணத்தையும் பெண்களுக்கு சேர்க்காமல் இருக்கிற காரணத்தினாலே அன்றைக்கு அருள்மொழி சொன்னதிலே மிகுந்த பொருள் உண்டு என்று நான் கருதுகிறேன். நானும் முயற்சித்து பார்த்தேன், ஆனால் அது வம்பாக போகிறேன். பெரியோர்களே, சான்றோர்களே, நண்பர்களே என்று சொல்லிவிட்டு உரையை தொடங்கினால் மேடையிலிருந்து தாய்மார்களை விட்டு அதற்கு பிறகு அது என்ன ஆகும் என்றால் இவன் பெண்களுக்கு எதிரி என்று வேறு பேர் வந்து சேரும். எனவே நான் தாய்மார்களே என்று சொல்லி விடுகிறேன். ஆனால் உண்மையை சொன்னால் அது தேவையற்ற தனித்து பிரிக்கிற சொல்தான். எதற்காக என்றால் அந்த தொடக்கத்தில் புரட்சி கவிஞர் சொன்னதன் பொருள் வேறு. வடமொழி சொற்களை தூக்கி எறிந்து பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்றெடுத்த தாய்மாரே, நல்லிடம் சிங்கங்கள் என்று புரட்சி கவிஞர் பாடிய போது அந்த மொழி நடை சமூகத்துக்கு ஒரு புதிய உயிர்ப்பை தந்தது. அதற்காக அறிஞர் அண்ணா அவர்களுடைய தமிழ் வெறும் அடுக்குமொழி தமிழ் இல்லை, வெறும் அடுக்குமொழிக்கு உயிர் இல்லை. நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன், யார் ஒருவரையும் குறைத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக இல்லை. எனவே எதிர்மறை விமர்சனமாக வருகிற போது பெயர் வேண்டாம் என்று பெயரை தவிர்க்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தின் ஆண்டு விழாவுக்கு போயிருந்தேன். அங்கே அந்த பிள்ளைகள் நம்முடைய புகழ்பெற்ற நடிகர்களைப் போல நடித்து காட்டுகிறார். என்ன செய்வது? அவர்கள் வள்ளுவரை போல, பாரதியை போல, பாரதிதாசனை போல நடித்து காட்ட நாம் பழக்கவில்லை. எனவே மேடையில் ஏறிய ஒரு சிறுவன் தலையால் அப்படி பின்னாலே அந்த தலையை வாரிய உடனே பிள்ளைகள்லாம் ரஜினிதான். மிகச் சரியாக ஒவ்வொருவரை போலவும் அந்த பிள்ளைகள் நடிக்கிறார்கள். அடுத்து 2 சிறுவர்கள் மேடையில் ஏறுகிறார்கள். ஒருவன் அவனை பார்த்து கேள்வி கேட்கிறான், இந்தியாவின் தலைநகரம் எது? அந்த சிறுவன் விடை சொல்லுகிறான், சுவரில் இருக்கும் வள்ளி, ஜவுடியில் சிறந்தது நல்லி, கதையில் வருவாள் டில்லி, இந்தியாவின் தலைநகரம் டில்லி. சொன்ன உடனே பசங்க பூரா ஒரு நடிகர் பேர சொன்ன. அதாவது பொருளுக்கு வெறும் அவன் பதில் இந்தியாவின் தலைநகரம் டில்லி என்பதுதான். தில்லிக்காக மற்ற சொற்களை எல்லாம் சேர்த்து தேவையில்லாமல் பல்லி, வில்லி, நல்லி எல்லாவற்றையும் கொண்டு வருவது மொழிக்கு அழகு சேர்ப்பது. ஆகா, மொழிக்கு அழகு சேர்ப்பது என்பது அடுக்கு மொழிகள் கூடாது என்பதில்லை. அடுக்கு மொழிகள் செய்திகளை சரியாக கொண்டு போக வேண்டும். அறிஞர் அண்ணா அவர்கள் இதற்கு ஒரு முறை விடை சொன்னார். நான் அடுக்கு மொழிகளால் மக்களை ஏமாற்றுகிறேன் என்று சிலர் சொல்லுகிறார்கள். நான் என்ன ஏமாற்றி விட்டேன்? ஒரு செய்தியை சொல்லுகிற போது அழகாய் சொல்லுவது பிழையா என்று கேட்டு ஒரு செய்தியை சொல்லி அதை இப்படியும் சொல்லலாம், நான் சொல்லுகிற மாதிரி இப்படியும் சொல்லலாம் என்று 2 முறையையும் அவர் சொல்லி காட்டினார். நான் மதுரைக்கு போனேன் ராஜாவை பார்ப்பதற்காக. அங்கே ராஜா இல்லை, அவருடைய தம்பி இருந்தார். என்ன செய்தி என்று கேட்டால் சொல்லிவிட்டு வந்தேன். இதுதான் செய்தி, இதை இப்படியும் சொல்லலாம், ஒன்றும் பிழை இல்லை. நான் மதுரைக்கு போனேன் ராஜாவை பார்க்கறதுக்கு. ராஜா இல்லை, அவர் தம்பி இருந்தார், ஒன்றும் பிழை இல்லை. ஆனால் அண்ணா சொன்னார், நான் இதே செய்தியை சற்று அழகுபடுத்தி சொல்லுகிறேன், செய்தியை மாற்றியோ திரித்தோ சொல்லவில்லை. நான் சொல்லுகிற போது மதுரைக்கு போனேன் ராஜா இல்லை என்று சொல்லுவதில்லை. நான் மதுரைக்கு போனேன் மன்னவரை பார்க்க. அங்கே மன்னவர் இல்லை, சின்னவர் இருந்தார். என்ன கேட்டால் எடுத்து என்கிட்டேன் என்று சொல்லுகிறேன். ஏதாவது செய்தியில பிழை இருக்கிறதா அல்லது பொய் இருக்கிறதா? மதுரைக்கு போனேன் மன்னவரை பார்க்க, மன்னவர் இல்லை, சின்னவர் இருந்தாரா? அந்த மோனையும் எதுகையும் அழகாக இருக்கிறது. ஏன் மொழியை இப்படி ஆளக்கூடாது என்று அண்ணா கேட்டாரே. இப்படி ஆடுகிற போது இந்த செய்திகள் மக்களை சட்டத்து சென்று அடைகின்றன. அடுக்கு மொழியும் அழகும் செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கு பயன்பட வேண்டும் தவிர செய்திகள் நீர்த்து போவதற்கு பயன்படக்கூடாது. இந்த 2இல் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த செய்திகளை நறுக்கென்று மக்களிடம் கொண்டு போவதற்கு பயன்படுமானால் அழகுதான், மொழியின் அழகு முதன்மையானதுதான். எனவே மொழியின் அழகு மொழியில் சொல்லப்படுகிற செய்தி. ஏனென்றால் செய்தியை காட்டிலும் மொழி நடை என்பது அது எப்படி சொல்லப்படுகிறது என்பதிலே தான் இருக்கிறது. அப்படி சொல்லப்படுகிற போது மொழி சமூகத்திற்கே ஒரு புதிய ஊக்கத்தையும் தருகிறது என்பது நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய 2வது கருத்து என்று கருதுகிறேன். என் உரையின் இறுதி பகுதிக்கு வருகிறேன். நெடுநேரமாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கருதுகிறேன். இறுதி பகுதி மிக முதன்மையானது. இன்றைய சமூகத்தின் போக்கில் நான் எடுத்து வைக்க கருதுவது சில கருத்து மாற்றங்களுக்கும் வேறுபாடுகளுக்கும் உள்ளாக கூடியது. ஆனாலும் அதை நான் பதிவு செய்ய வேண்டும். நான் 3வது கோட்பாடு என குறிப்பிட்டது தாய்மொழியின் மீது பற்றில்லாத சமூகமும் தாய்மொழி பற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு தூய்மைவாதம், இனவாதத்தை வளர்க்க விரும்புகிற சமூகமும் மேன்மை கிடையாது.
முதல் கூற்றுக்கு யாரும் மறுக்க மாட்டார். தாய்மொழி பற்றில்லாத சமூகம் வீழ்ந்து போகும். இதனை கூட மறைந்த பேராசிரியர் முத்துச்சிவனார் அவர்கள் சொன்ன அந்த வரிகளில் சொன்னால் இன்னமும் அழகு கருதுகிறேன். அவர் சொன்னார், தாய்மொழியை போற்றி வீழ்ந்த நாடுகளில்லை, தாய்மொழியை புறக்கணித்து வாழ்ந்த நாடு. புரிந்து கொள்ளுங்கள், 2 வரிகளும் முத்தான வரிகள். எந்த நாடாவது தாய்மொழியை போற்றியதால் வீழ்ந்து போயிருக்கிறதா? தாய்மொழியை அகற்றியதால் எந்த நாடாவது முன்னேறி இருக்கிறதா? தாய்மொழியை போற்றி வீழ்ந்த நாடுகளில்லை, தாய்மொழியை புறக்கணித்து வாழ்ந்த நாடுகள் என்று சொன்னால், எந்தைக்கு வந்தது இந்திஷ் மொழி. இந்திஷ் மொழியினுடைய பழைய வடிவம் என்ன? பழைய தொன்மையான மொழிகளுக்கு 6 அல்லது அதிகம் போனால் 10 மொழிகள். அந்த 10 மொழிகளில் இன்றைக்கு மிச்சப்பட்டிருப்பவை எத்தனை மொழிகள்? தமிழும் சீனமும் தவிர. இதையும் நான் நம்முடைய மொழி பெருமைக்காக சொல்லவில்லை. லத்தீன் மிகப்பெரிய மொழியாக கருதப்பட்டது. ஆங்கிலேய நாட்டில் கூட அவர்கள் ஆங்கில மொழியை காட்டிலும் லத்தீன் மொழியைத்தான் பாராட்டினார்கள். லத்தீன் மொழி அழிந்து போயிடுச்சு, கிரேக்க மொழி அழிந்து போயிடுச்சு, ஹீப்ரு மொழி அழிந்து போயிடுச்சு, சமஸ்கிருத மொழி வாழவே இல்லை, வாழ்ந்தால்தான் அழியும். இதுவும் நான் அதை குறைத்து சொல்வதற்காக இல்லை. சான்ஸ்கிரிட் ரிமைன்ஸ் ஒன்லி as a புரோஹித் லாங்குவேஜ் என்பதுதான் மொழியியலாளர்களினுடைய கூற்று. அதற்குள் ஆழ்ந்த செய்திகள் இருக்கலாம். அது மிக தொன்மையான மொழி. தமிழ் எப்படி தொன்மையானதோ அப்படி சமஸ்கிருதம் தொன்மையான மொழி. ஆனால் அது மக்கள் மொழி. மக்கள் மொழியாக இல்லை என்பது அதனுடைய குறை என்று கூட நான் சொல்லவில்லை. அதனுடைய இயல்பு மக்கள் மொழியாக இல்லை. யார் சமஸ்கிருதம் பேசுகிறார்? சமஸ்கிருத மொழி தான் உயர்ந்த மொழி என்று சொல்கிறவன் யாராவது தமிழ்நாட்டில் சமஸ்கிருதத்தில் பத்திரிகை நடத்துகிறானா? சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி என்று தமிழில் எழுதுகிறானே தவிர சமஸ்கிருதத்தில் எழுதுகிறானா? எனவே அது மக்கள் மொழி. மிச்சப்பட்டிருப்பவை தமிழும் பாரசீக மொழியும் சீன மொழியும் தான். ஆனால் அழிந்து போன ஹீப்ரு மொழி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மொழிதான் இன்றைக்கு இஸ்ரேலில் யூதர்களால் பேசப்படுகிற இத்திஷ் என்கிற மொழி. இத்திஷ் மொழி இன்றைக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது கணக்கெடுத்து பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. உலகத்தில் இளையதளத்தில் மிகுதியாக பயன்படுத்தப்படுகிற முதல் மொழி ஆங்கிலம். ஆங்கிலத்துக்கு அடுத்த நிலையில் இருப்பது இத்திஷ் என்பது முக்கியமான செய்தி. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் பகிர்ந்து கொள்கிறேன். இணையதளத்தில் உலகத்தில் மொத்தம் 3000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. திரும்பிய மொழிகளே 1000 மொழிகள் இருக்கின்றன. ஆனால் மிகுதியாக பயன்படுத்தப்படுகிற முதல் மொழி ஆங்கிலம், 2வது மொழி இந்திஷ், 3வது மொழி தமிழ் என்பது நமக்கு இருக்கிற பெருமை. இந்த பெருமையை கூட வெளிப்படையாக சொன்னால் பெற்று தந்தவர்கள் ஈழத்தமிழர்கள் தான் என்பதையும் குறிப்பிடங்கள். உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் கடிப்பொறியில் தமிழை ஏற்றி இருக்கிறார்கள். தமிழ் இன்றைக்கு உரிய இடத்தை பெற்றிருக்கிறது. எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், இத்தனை பெரிய வளம் மிகுந்த தமிழில், தொன்மை வாய்ந்த தமிழில், இன்றைக்கும் பழமைக்கு பழமையாய் புதுமைக்கு புதுமையாய் திகழும் தமிழில் கல்வி என்பது தமிழ்நாட்டில் வழங்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் தமிழ் கல்வி இல்லை. தமிழ்நாட்டின் நீதிமன்றங்களில் தமிழ் ஒலிப்பதில்லை. தமிழ்நாட்டு கோயில்களில் தமிழுக்கு இடமில்லை. தமிழ்நாட்டின் அரசு அலுவலகங்களில் தமிழ் இல்லை. தமிழ்நாட்டின் அறிவியல் கூடங்களில் தமிழ் இல்லை என்று சொன்னார். இதனை விட தமிழருக்கு வேறு அவமானம் வேறு என்ன இருக்கிறது? இதையும் நான் குறிப்பிடுவதற்கு காரணம் இருக்கிறது என்பதிலே அழிந்து போன ஹீப்ரு மொழியை இந்திஷ் என்கிற பெயரிலே புதுப்பித்து இந்திஷ் மொழியிலே மட்டுமே கல்வியை நடத்தி கொண்டிருக்கிற இஸ்ரேல் 8 நோபல் விருதுகளை பெற்றிருக்கிறது. தமிழர்களில் சர்.சி.வி. ராமனை தவிர, இந்தியாவில் தாகூரையும் சர்.சி.வி. ராமனையும் தவிர எத்தனை பேர் நாம் நோபல் பரிசு பெற்றிருக்கிறோம்? எனவே தாய்மொழி வழி கல்வியை போற்றியவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். மேரி கியூரி அம்மையாரை அறியாதவர்கள் உண்டா? பாடப்புத்தகத்தை படித்தவர்கள் கூட அறிவார்கள். அதிலும் இன்றைக்கு புற்றுநோய் பரவிக் கொண்டிருக்கிற நேரத்தில் புற்றுநோய் தடுப்புக்கான மருத்துவத்தில் ரேடியம் என்கிற அந்த கதிர்வீச்சை கண்டுபிடித்தவர் மேரி கியூரி அம்மையார் என்கிற அளவிலாவது நாம் அறிந்திருக்கிறோம். அந்த குடும்பத்தில் தான் ஒரே குடும்பத்தில் 3 பேர் நோபல் பரிசு பெற்றவர்கள். அவர், அவருடைய கணவர், அவருடைய பிள்ளை. அந்த மேரி கியூரி அம்மையாருக்கு அவருடைய டேனிஷ் என்கிற அந்த தாய்மொழியை தவிர ஆங்கிலம் உட்பட வேறு மொழி தெரியாது என்பது வியப்பான செய்தி இல்லையா? தாய்மொழியில் கற்றதால் அவர் அறிவியல் உச்சம் பெற்றார். தாய்மொழியில் கற்றதால் அவர் அறிவியல் அறிவை உலகிற்கு கொடையாக அளித்தார்.
வேறு ஒன்றும் இல்லை. தமிழ் உயர்ந்தது, பிறமொழி தாழ்ந்தது என்கிற குறுகிய மனப்பாங்கில் ஒரு நாளும் நான் பேசவில்லை. தமிழே எனக்கு புரிந்தது. தமிழ்நாட்டில் தமிழ் வேண்டும் என்று சொல்லுகிற நான் இந்தியா முழுவதும் தமிழ் வேண்டும் என்று யாராவது சொன்னால் அதை எதிர்க்கிற முதல் ஆளாகவும் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவன். ஆந்திராவில் பிறந்த குழந்தை தெலுங்கில் தான் படிக்க வேண்டும், வங்காளத்தில் பிறந்த குழந்தைக்கு வங்க மொழியில் தான் பாடம் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ் வேண்டும் என்று சொல்லுவது தாய்மொழிக்கு உரிய இடத்திற்காகவே தவிர தமிழ் தொன்மையான மொழி என்பதற்காக கூட இல்லை. நான் கல்லூரி மாணவர்களிடம் பேசுகிற போதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறேன், பிள்ளைகளே, நீங்கள் பிற மொழிகளை கற்க வேண்டாம் என்று நான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக கற்க வேண்டும். பிற மொழி சாஸ்திரங்களை தமிழில் பெயர்க்கவும் வேண்டும். திசையெங்கும் சென்று செல்வம், கலை, பொருள் அனைத்தையும் கொண்டு வரவும் வேண்டும். தேமதுர தமிழோசை உலகலாம் பரவும் வகை செய்திடவும் வேண்டும். எனவே பிற மொழிகளை நீங்கள் அறிதல் பிழை என்று நான் சொல்லவில்லை. எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் தமிழ் மொழியின் மீது பற்று கொள்ளுங்கள் என்பதுதான் எங்கள் முன்னால் இருக்கிற கோரிக்கை. தமிழ்தான் நம்முடைய ஒரே அடையாளம். நான் முதலில் குறிப்பிட்ட பெருந்தோம்பல் அத்தனை பேருக்கும் பொதுவானது, சமூக பார்வை அத்தனை பேருக்கும் பொதுவானது, கவிதையும் கதையும் அத்தனை பேருக்கும் பொதுவானது. தமிழ் நமக்கு மட்டுமே உரியது, பொதுவானது இல்லை. தமிழே நம் முகம், தமிழே நம் முகவரி, தமிழே நம் அடையாளம். தமிழன் என்பதே உலகத்தில் என்னை நிறுத்தி இருக்கிற தனித்த அடையாளம். பிறவெல்லாம் பிறகு வந்தன. எதையும் குறைக்க, எத்தனை அடையாளங்கள் வேண்டுமானாலும் நமக்கு இருக்கலாம், ஆனால் தாய்மொழியால் நாம் பெற்ற அடையாளம் முதன்மையான அடையாளம் என்பதை உணர வேண்டும். இந்த அரங்கில் நான் சொல்ல வேண்டியதில்லை, ஆனாலும் சொல்லுகிறேன். இந்த கூட்டத்திற்கு வருகிற வரையில் ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்டுக் கொண்டிருக்கிற நண்பர்கள் கூட இந்த அரங்கிலும் இருந்தாலும் நாளை காலையில் இருந்தாவது தமிழில் கையெழுத்து, கடிதங்களை கூட ஆங்கிலத்தில் எழுதுகிறேன். கையொப்பம் என்பது மொழி சார்ந்ததல்ல, அடையாளம். எந்த மொழியில் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றால் தாய்மொழியில் இருப்பதுதானே தகுதியானது. ஆங்கிலத்தில் தெலுங்கில் எல்லாம் கையெழுத்து போட வேண்டியதில்லை. கையெழுத்து என்பது 3 கோடு 2 புள்ளி இருந்தாலும் போதும், அது ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த கோடு புள்ளியும் தமிழாக இருக்கக்கூடாதா? நம் வீட்டு பெயர்கள் தமிழாக இருக்கக்கூடாதா? நாம் பிள்ளைகளோடு பேசுகிற மொழி தமிழாக இருக்கக்கூடாதா? தமிழை தமிழனே புறக்கணித்தால் உலகில் வேறு எவன் தலையில் வைத்தாள்? தமிழரை தமிழை தமிழனே ஏற்கவில்லை என்றால் யார் ஏற்பார்கள்? தமிழுக்கு என்ன குறை? குறைவுடைய மொழியாக இருந்தாலும் கைவிடாதீர்கள் என்றுதான் தாய்மொழி பற்றி உலகம் சொல்லுகிறது. குறையில்லாத வளம் மிகுந்த ஒரு மொழியை நாம் கைவிடலாமா? எனவே தாய்மொழி பற்றி இல்லாத ஒரு சமூகம் ஒரு நாளும் முன்னேற்ற முடியாது. அதுதானே நெஞ்சில் முறியேற்றம் போன்றவர்களுக்கு ஊறி கிடக்கிற நெருப்பு. நான் கவனமாக அந்த சொற்களை முரண்பாடாய் சொல்லுகிறேன். நெருப்பு எங்காவது ஊறி கிடக்குமா? ஊற்றுதான் ஊருக்கு. ஆனால் அந்த நெருப்பு யாரையும் சுடாத நெருப்பு என்பதால் ஊறி கிடக்கிற நெருப்பு என்று கவனமாய் சொல்லுகிறேன். தமிழ் பற்றுதல் அடுத்தவரை சுடுவதற்காக இல்லை, நம்மை வளர்ப்பதற்காக, நம் மொழியை வளர்ப்பதற்காக, நம் இனத்தை அறிவியபூர்வமாக ஆக்குவதற்காக, வேறொன்றும் இல்லை நண்பர்களே. தமிழர்களின் வரலாற்றை கூட, அந்த வரலாற்று நூலை கூட ஆங்கிலத்தில் படிப்பு. நம்ம பிள்ளைகள் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழிய பாண்டியன்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டு பேசலாம். தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழிய பாண்டியனும் தமிழன், அதை சொல்லிக் கொடுத்த ஆசிரியரும் தமிழர், கேட்ட மாணவனும் தமிழன். எங்கே வந்தது ஆங்கிலம் என்ற? இது ஆங்கிலத்துக்கு உண்டானது இல்லை. நான் இன்றைக்கு எனக்கு உடம்பு காய்ச்சலாக இருக்கிறது, மருந்து கடையிலே போய் குரோசின் என்று வேண்டும் என்று கேட்டால் பிழை இல்லை. அத்தனை கலை சொற்களுக்கு உடனடியாக தமிழில் பெயர்த்து விட வேண்டும் என்று சொல்லவில்லை. குறைந்தது எந்த அளவு எளிய தமிழில் பேசக்கூடாதா? பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து என்ன டயமாகுதுன்னு கேட்க வேண்டாம், என்ன மணியாகிறது என்று கேட்கலாம் இல்லையா? மணி அவருக்கு புரியாது. இனிப்பகம் என்று எழுதக்கூடாது. இந்த விருதுநகர் தெருக்களிலே நடக்கிறவர்கள் எல்லாம் விமானத்திலிருந்து நேராக லண்டனிலிருந்து இறங்கி வந்தவர்களா? ஸ்வீட்கால் என்று எழுதினால்தான் புரியுமா? இசையகமும் இனிப்பகமும் தமிழனுக்கு புரியாதா? இயன்ற வரையில் எளிய தமிழில் நாம் வைக்கிற கோரிக்கை எவ்வளவுதான், மிக கெடுபடி கூட செய்யவில்லை. நான் மாணவர்களிடத்திலே கூட சொல்லுவேன், தமிழில் பேசுங்கள் என்று நான் சொல்லுவது வீட்டுக்கு போன உடனே தாயே உங்களம் எடுத்து வாருங்கள் என்று சொல்வதற்காக, அப்படி ஒரு பண்டித தமிழுக்காக இல்லை. அம்மாவே பயந்துருவாங்க.
உள்ள நல்லா தானே போனான். அம்மா தட்டு எடுத்துட்டு வாங்கன்னு கேட்கக்கூடாது. சொன்ன உடனே ஒரு பையன் கேட்டான், நான் ஹோட்டலில் போய் ஸ்பெஷல் தோசை எப்படி சார் கேட்கறதுன்னு கேட்டான். தமிழ்ல சிறப்பு தோசைன்னு மொழிபெயர்க்காத. மொழிபெயர்ப்பு எப்போதும் மரபும் புத்தி கூர்மையும் வேண்டும். அம்மாட்ட கேட்கும்போது எப்படி கேட்கிற? தோசை கொஞ்சம் முருகலா போட்டு கொடுங்கன்னு கேட்குறீங்க. முருகல் தோசை உலகத்தில் எல்லோருக்கும் புரியும். நீ சிறப்பு தோசையெல்லாம் மொழிபெயர்க்காத. கொஞ்சம் தோசை முருகலா கொடுங்க அப்படின்னு கேளு. யாருக்காவது புரியலைன்னா வந்து சொல்லு. புரியும். நாம் பேசுவோம். எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்வோம். தாய்மொழியை விட்டு இல்லை என்பதை உறுதியேற்க வேண்டும். தொலைபேசி வந்தால் ஹலோ என்று சொல்லுவது நம்முடைய மொழியா? அது எந்த மொழி என்று யாருக்கும் தெரியாது. வணக்கம் என்று சொன்னால் எதிரே இருக்கிறவன் நிலை குறைந்து இறந்தா போய் விடுவான். வணக்கம் என்று சொல்லிப்பட தமிழில் தான் கையெழுத்திடுவோம் என்று உறுதி கொள்ளுங்கள். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழராய் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற தருணம் வந்திருக்கிறது. இப்போதும் தவறவிட்டால் நாம் தமிழையும் நம் அடையாளத்தையும் தவறவிட்டு விடுவோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் தமிழில் பேசுகிறவரை வியப்பாக பார்க்கிற காலத்தில் நாம் வாழ்வோம். தொடர் வண்டியில் நான் வந்து கொண்டிருக்கிற போது நேற்றைக்கு திரைப்படம் போல தொலைபேசி வந்தால் குறிச்சு வையுமா என்று சொன்னால் எதிரில் இருக்கிறவன் சுட்டு பார்த்துட்டு போன் சொல்லாமல் தொலைபேசின்னு சொல்லி நினைக்கிறார். அவரும் தமிழர் தான் என்பது குறிப்பானது. எனவே தமிழை, தாய்மொழியை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் இழந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் தான் நான் 3வது கோட்பாட்டின் முதல் பகுதியில் சொன்னேன், தாய்மொழியை போற்றாத சமூகம் மேன்மை அடையாது. அத்தோடு நிறுத்தாமல் அடுத்த வரியை ஏன் சொன்னேன் என்றால் இன்னொரு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழால் ஓர் இனவாதம் எழுப்பப்படுகிறது. தமிழை காதலிப்பது என்பது பிற மொழியையோ பிற மொழியாளர்களையோ வெறுப்பதோ அடித்து துரத்துவதோ இல்லை என்பதை தெளிவுபடுத்துங்கள். தாய்மொழியை போற்றாத சமூகமும் முன்னேறாது. எங்கள் தாய்மொழியை தவிர பிற மொழிகளை எல்லாம் அழிப்போம் என்று சொல்லுகிற சமூகமும் முன்னேறும். ஒரு நாளும் இனவாதம் நமக்கு உதவாகும். நாம் உலகத்தை என்றைக்கும் தோழமையோடு பழகுதல் என்பதே அடிப்படை. நாம் யாரையும் பகையாக ஒரு நாடும் கருதுவது. யார் மீது நமக்கு பகை உண்டு? நீங்கள் கேட்கலாம், இவ்வளவு வேதாந்தம் பேசுகிறீர்களே, பிறகு எதற்காக இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று கேட்கலாம். நான் யாரையும் வெறுக்க வேண்டாம் என்று சொன்னது பிற மொழியாளர்களை, பிற மொழியை வெறுக்கக்கூடாது என்று சொன்னேனே தவிர எந்த ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல. எந்த ஆதிக்கத்தையும் நாம் எதிர்ப்போம். மொழியின் பெயரால், சாதியின் பெயரால், ஆண் பெண் என்கிற பால் பெயரால், பெரியவர் சின்னவர் என்கிற வயதின் பெயரால் வருகிற எந்த ஆதிக்கத்தையும் நாம் எதிர்ப்போம். 100 முறை நான் மேடையில் சொல்லியிருக்கிறேன், இப்போதும் சொல்லுகிறேன். நிக்குலாஸ் சொல்லுவான், அவன் சிங்கள தோழனோ இந்தி தோழனோ அவன் தோள் மீது கைபோட்டுக் கொண்டு நடக்க நான் சம்மதிக்கிறேன். ஆனால் எந்த பயனும் என் தோளில் ஏறி அமர்வதை ஒரு நாள் என்னால் ஏற்பட. அவ்வளவுதான் நம் செய்தி. சமஸ்கிருதம் உயர்ந்த மொழி, உண்மையான மொழி. இந்தி பரவலாக பேசப்படுகிற மொழி. எல்லா மொழிகளையும் நாம் மதிப்போம், எல்லா மொழிகளையும் நாம் போற்றுவோம். ஆனால் எந்த மொழியும் நம் மீது ஆதிக்கம் செலுத்துவதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழர்கள் எழுந்தால் அது தமிழுக்கு பெருமை, தமிழருக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை. அதே நேரத்தில் தமிழ்தான், தமிழை தவிர மற்ற மொழிகள் பேசுகிறவர்களை எல்லாம் அடித்து துரத்துவோம். 1956 பின்னால் வந்தவன் தான் தமிழன், முன்னால் வந்தவன் தான் தமிழன், பின்னால் வந்தவன் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பது போன்ற இனவாதங்கள் நமக்கும் கேடு தரக்கூடிய. இங்கே இருக்கிற தெலுங்கர்களை நீங்கள் சிறுபான்மையினர், மொழி சிறுபான்மையினர் என்று சொல்லி பழக வேண்டுமே தவிர வந்தேரிகள் என்று நீங்கள் சொன்னால், இங்கே இருக்கிற தெலுங்கர்களை, மலையாளிகளை அடித்து விரட்டினால், பெங்களூரிலும் மற்ற இடங்களிலும் இருக்கிற தமிழர்கள் அடித்து விரட்டப்பட்டால் நாடு முழுவதும் தேவையற்ற கலவரத்துக்கு அது வழிவகுக்குமே தவிர ஒன்றை தெளிவாக சொல்லுங்கள், மொழி சிறுபான்மையினருக்கு இடம் உண்டு. யாருடைய ஆதிக்கத்தையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லுங்கள். ஆனால் வேறு யாரும் இங்கே இருக்கக்கூடாது என்கிற நிலையை நோக்கி நகர்ந்தால், அவர்களுடைய சின்னங்கள் அடிக்கப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு இனவாதம் போகுமானால்
அதுவும் சமூகத்தின் மேன்மைக்கு தடையாக நிற்கும் என்பதையும் சேர்த்து உணர்ந்து கொண்டுதான் தாய்மொழி பற்றை வளர்க்க வேண்டும். ஒரு பக்கத்திலே மொழிப்பற்றே இல்லாத நிலை, இன்னொரு பக்கத்திலே மொழியின் பெயரால் வன்முறையை தூண்டுகிற நிலை என்கிற கூடாத இரண்டு நிலைகளுக்கும் இடையில் நாம் தமிழர் என்பதை உணர்வோம், தமிழை போற்றுவோம், தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக வாழ்வோம். பிற மொழியாளர்கள், பிற மாநிலத்தினர், பிற நாட்டினர் அனைவரையும் நம் சொந்த சகோதரர்களாய் கருதுவோம். இந்த வையம் வாழ நாம்